அந்த நாட்களில் போன வருடம் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய அதிக சரீர பலவீன நிமித்தமாக நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தேன். அதே போல் நான் சரீர பலவீனத்தில் இருந்தபோது, நான் அதுக்கு முன்பாகவே சிஸ்டர்கிட்ட நான் ஊழியத்தில் நான் இணைஞ்சிருந்தேன். அதாவது அந்த ஊழிய பாதையில் ஊழிய அழைப்பு இருந்தது. ஆனால் அந்த ஊழியத்தில் எப்படி இணைஞ்சிக்கணும், எந்த ஊழியத்தில் போய் பங்கு பெறணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் சரியான சமயத்தில் கர்த்தர் எங்களை இந்த ஜெபத்துக்கு நேராக கூட்டி வந்தார். இந்த ஜெபத்தில் நாங்கள் இணைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்களின் மத்தியில் தான் நான் இந்த ஊழியத்தில் நான் சேரும்போது பார்த்தீங்கன்னா, அநேக பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு கணவர் நிமித்தமாக, குடும்பத்தின் நிமித்தமாக, சரீர நிமித்தமாக அநேக பலவீனத்தின் மத்தியில் நாங்கள் இந்த ஜெபத்தில் இருந்தோம். அப்போ சரியான டைமில் ஊழியத்தில் நான் இணைஞ்ச பொழுது அநேக காரியங்களை கர்த்தர் சிஸ்டர் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினார். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி ஜெபிக்கணும், கணவருக்காக எப்படி ஜெபிக்கணும், குடும்பத்துக்காக ரட்சிப்புக்காக, கணவருடைய ரட்சிப்புக்காக எப்படி ஜெபிக்கணும், நம்முடைய சரீர பலவீனங்களுக்காக எப்படி ஜெபிக்கணும். அதே போல் இயேசுவோட ரத்தத்தை குறித்து சிஸ்டர் மெசேஜ் எடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அந்த ரத்தத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த ரத்தத்தை சொல்லி சொல்லி நாங்கள் எங்கள் வீட்டில் டெய்லி தினந்தோறும் அறிக்கையிட்டு நாங்கள் ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிச்ச பொழுது, அதே போல் அநேக காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு சிஸ்டர் மூலமாக, கணவர் மூலமாக இருக்கிற பிரச்சனை, எதனால இப்படி பிரச்சனைகள் வருதுன்னு அநேக காரியங்களை வெளிப்படுத்தினாங்க. அதையெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிற வேலையில் கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கிறாரு. என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா முன்பு இருந்ததை போல் இப்போ இல்லை. என்னோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நான் இந்த ஊழியத்தில் கலந்து கொள்றதுக்கு முன்பாக என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என்னுடைய சரீரம் எப்படி இருந்துச்சு, அநேக நாட்கள் நான் பலவீனத்தோடையே நான் படுத்து தான் இருப்பேன். என்னால் வேலை கூட செய்ய முடியாது. எதனால இப்படி பலவீனம்னு கூட எனக்கு தெரியாது. இப்படி நான் பலவீனத்திலேயே நான் இருக்கிறேன்னு ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அநேக நாள் நான் அழுதுருக்கேன். வீட்டுக்குள்ளேயே நான் அழுதுட்டு இருப்பேன். அதே போல் என் கணவரும் அநேக சண்டைகள், போராட்டம், பிரச்சனை. ஆனால் இந்த ஊழியத்தில் கலந்துட்டதுக்கப்புறம் சிஸ்டர் மூலமாக அநேக ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எப்படியாக நம்ம ஜெபிக்கணும், எப்படி ஆண்டவரை வைராக்கியமாக இருக்கணும். இப்போ நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறது வைராக்கியமாக எப்படியா கத்திருக்கா, செத்தாலும் கத்தருக்காக நாங்கள் சாகுறோன்னு வைராக்கியமாக நிற்கும்படியாக அநேக காரியங்களை சிஸ்டர் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதனால எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள், அநேக காரியங்களில் மாற்றங்கள், அநேக ஆசீர்வாதங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு நேராக வந்திருக்குது. என் கணவர் முன்பு இருந்ததை போல இப்போ இல்லவே இல்லை. அவரோட நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய மாற்றங்கள், சந்தோஷம், சமாதானத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அதே போல் என்னை சாட்சியை ஏற்படுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தர் உங்களுக்கும் இப்படிப்பட்ட சாட்சிகளை எழுப்புவார். ஆமீன் என்று சொல்லலாமா? ஆமீன், ஆமீன். நல்ல கரங்களை தட்டி சுருக்கிறோம். அதனால கர்த்தர் இன்றைய நாளில நம்மளோடு கூட இடைப்பட போறார். ஆமீன் என்று சொல்லலாமா? இன்றைய நாளில தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். இன்றைய நாளில தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் 2 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வேத வசனம். இல்லையே 2 தீமோத்தேயு இல்லையே 4:6 தானவா? நல்ல போராட்டத்தை 7 போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்புறம் சரி, ஓகே, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. மனுஷனுடைய சத்தத்தை கேட்க நம்ம இந்த இடத்துல வரல, தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். மனுஷனுடைய சத்தத்தையோ, திரும்பவும் சொல்றேன், இது உங்களை உருவாக்கும். ஆமா, இந்த கூட்டங்கள் உங்களை உருவாக்கும். இந்த கூட்டங்கள் உங்களை உருவாக்கும். தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை உங்களுக்குள்ள கனி கொடுக்கிற ஒரு செடியாக, கனி கொடுக்கிற ஒரு செடியாக, கனி கொடுக்கிற ஒரு செடியாக தேவன் நிச்சயமாய் உங்களை மாற்ற போகிறாருங்கிற அந்த விசுவாசத்தோடு கூட ஓ எஸ்லா, நன்றி அப்பா, என்னோடு கூட ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு கூட பேசுகிற உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. இது எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்க ஆவியானவர் பேசுகிறதற்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பெலனடைய நிரப்பிடுமே
பெலத்தினாவியே பெலனடைய நிரப்பிடுமே பெலத்தினாவியே கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே கணம ஊற்றிடுமே ஞானத்தினாவியே அசைவாடு ஆவியே தூய்மாயே ஆவியே அசைவாடோ ஆவியே தூய்மாயே ஆவியே இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாரோமே அல்லேலூயா இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாரோமே அல்லேலூயா இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாரும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாயிருக்க பேசுங்க ஆண்டவரே, எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாயிருக்க பேசுங்க. உங்க வார்த்தைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். திரும்ப சொல்றேன், யாரும் நடக்கக்கூடாது. ஆமா, ஏன்னா ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிற பொழுது தயவு செய்து நடக்கக்கூடாது. உங்களுக்கு ஒருவேளை தண்ணி வேணும்னா அங்கங்கே வச்சுருப்பாங்க, எடுத்து குடிச்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் தண்ணி குடிப்பீங்க, அப்புறம் பாத்ரூம் போவீங்க, இதே ரொட்டேட்டாக நடந்துகிட்டே இருக்கும். தண்ணி குடிப்பீங்க, அப்புறம் நாவு வறண்டுச்சுங்குவீங்க, தண்ணி குடிப்பீங்க, அப்புறம் டாய்லெட் இது இருக்கக்கூடாது. ஆமாம், ஒரு 1.5 hours அமைதியாக தேவ பிரசனத்துக்குள்ளே காத்திருப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். ஆமென் என்று சொல்லாமா? திரும்பவும் மைக்கில் வாசிப்போம். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம், ஆமா, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வேத வசனம். வாசிங்க பார்க்கலாம். போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னங்க இது? ஆமென். இல்ல, அதாவது இது இந்த மெசேஜ் எங்க கொடுப்பாங்க? ஆறுதல், எங்களை ஆறுதல் கூட்டத்திலேயே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கிற மாதிரி பார்க்குறீங்க பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்க. எவ்வளவு ஒரு சவாலான ஒரு வேர்டு, எவ்வளவு ஒரு சவாலான வேர்டு. அதாவது வேதத்தில் முடித்தவர்கள் 1 2 3 4 பேர். வேதத்தில் நான் முடித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க 4 பேர். அதாவது 1 நோவா சொல்கிறாரு, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் நோவா பேழையை செய்து முடித்தான் இருக்கு. அந்த இடத்துல 7 கடைசி நினைக்கிறேன், 7 கடைசி 6 கடைசியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆசாரிப்பு கூடாரத்தை செய்து முடித்தார் மோசே. 2வது யாரு? மோசே. ஏசப்பா சொல்றாரு, நான் முடித்தேன், பிதா எனக்கு நியமித்ததை நான் என்ன செய்ய, எல்லாம் முடிந்தது சொல்றாரா? எல்லாம் முடிந்தது அப்படின்னா முடிச்சுட்டேன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கிற பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை, நல்ல சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை முடித்தேன். ஆமென் என்று சொல்லாமா? பவுல் சொல்றாரு பாருங்க, அந்த கடைசி, அவருடைய கடைசி நாட்களில சொல்றாரு, நல்ல போராட்டம். அதனுங்க நல்ல போராட்டம். போராட்டத்தில் அப்படி இருக்கா? நல்ல போராட்டம், கெட்ட போராட்டம் அப்படி இருக்கா? யோபு 7:1 நினைக்கிறேன், மனுஷனுக்கு போராட பூமியிலே குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா? அப்போ நல்ல விளைங்க, எந்த மனுஷன் இந்த பூமியில பிறந்தாலும் அந்த மனுஷன் என்ன செய்யணும்? கொஞ்ச நாள் போராடணும். என்ன பண்ணுமாமா? நல்லா சொல்லுங்க, என்ன பண்ணணுமாமா? எல்லாருமே ஏசப்பா முதற்கொண்டு எல்லாருமே என்ன செஞ்சாங்க? இந்த பூமியில பிறந்த எல்லாருக்குமே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் 7:1 தானே அது? ஆமா, 7:1. ஆமா, குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டு அல்லவா? சரி, ஓகே. இந்த இடத்துல வாசிக்கிறோம், என்ன போராட்டம்? நல்லா சொல்லுங்க, என்ன போராட்டம்? திரும்ப சொல்லுங்க, என்ன போராட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப நான் நல்ல போராட்டம்னா கெட்ட போராட்டம் ஒன்று இருக்குதா? சொல்லுங்க சிஸ்டர், என்ன போராட்டம்னது?
சரி, ஓகே. அதாவது இந்த இடத்துல பவுல் சொல்றாரு நல்ல போராட்டம். இந்த நல்ல போராட்டம் என்னங்கிறத விட அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். இந்த பூமியில மனுஷன் போராடுறான். எதுக்கு தெரியுமா போராடுறான்? வயிற்றுக்காக போராடுறான். எதுக்கு போராடுறான்? வயிற்றுக்கு போராடுறான். ஒரு சில தூங்க கூட போராடுறாங்க. இங்கே தூக்கமே வர்றது இல்லைங்க அப்படின்னு என்ன செய்யறா? தூங்குறதுக்கு போராடுறோம், சாப்பிட்றதுக்கு போராடுறோம், காலையில எந்திரிக்கிறதுக்கு கூட போராடுறோம். காலையில் என்ன செய்யற? எந்திரிக்கிறதுக்கு கூட நம்ம என்ன செய்யற? காலையில் போராடுறோம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா எதுக்கு போராடுறோம்? வேலைக்கு போகிறதுக்கு போராடுறோம், சின்ன பிள்ளைங்க படிக்கிறதுக்கு போராடுறாங்க, காலேஜில் எல்லா வாழ்க்கையிலுமே எல்லாருமே சின்ன பிள்ளைகளை போய் கேளுங்க, அவங்களுக்கு ஒரு போராட்டம். வாலிப பிள்ளைகளை போய் கேளுங்க, அவங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கு. குடும்ப தலைவிக கிட்ட போய் கேளுங்க, அவங்களுக்கு ஒரு போராட்டம். ஆண்கள்கிட்ட போய் எப்படா எங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும்? பெண்கள் கேட்பாங்க, எப்படா சமையல்லேருந்து எங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும்? உண்மைங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே என்ன இந்த பூமியில் போராட்டம் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் பவுல் சொல்கிற ஒரு போராட்டம் நல்ல போராட்டம். என்ன போராட்டம்? என்ன போராட்டம்? அதனுங்க நல்ல போராட்டம். இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேச போகிறார். நல்ல போராட்டம்னா என்ன? அந்த போராட்டத்தை போராடி ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? இன்னையிலிருந்து நீங்க நல்ல போராட்டத்தை என்ன செய்யணும்? போராட துவங்க வேண்டும். ஆமேன் என்று சொல்லாமா? நல்ல போராட்டம். அதாவது அப்படின்னா நல்ல போராட்டம்னா என்னென்ன? வேதத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வேத வசனத்தை வாசிங்க. 3:12. எண்ணாமல் ஆமா, மைக்கில் வாசிக்கணுமா? வேகமா வாசிக்கணும். 3:12 இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால், நல்ல விளைங்க, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நல்ல விளைங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு வருது. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. இந்த இடத்துல நீங்க வேதத்துல நிறைய இடத்துல, அதாவது இந்த நிருபங்கள் எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா கிறிஸ்து இயேசு அப்படின்னு இருக்கும், ஒன்னொன்னு இயேசு கிறிஸ்துன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? முதல்ல எப்படி இருக்கு? கிறிஸ்து இயேசு அப்படின்னு இருக்கு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அப்படின்னு இருக்கு. நல்ல விளங்க. கிறிஸ்து இயேசு அப்படின்னா ஆதியிலேயே தேவன் வச்ச திட்டங்கள். கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டார். ஆதீனத்தினுடைய, அதாவது என்னுடைய கரு உண்டாகுவதற்கு முன்னமே கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆதீனத்தில் இருந்த திட்டம். இயேசு கிறிஸ்து என்றால் சிலுவைக்கு பின்னாடி வந்தது. அப்ப இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ. என்னவாமா? எதற்காக நல்ல சத்தமா சொல்லுங்க. எதற்காக? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடருகிறேன். நல்ல போராட்டம் என்ன தெரியுமா? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக தேவன் என்னை அழைத்தாரோ, எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக தேவன் என்னை முன்குறித்தாரோ, எதற்காக தேவன் என்னை நீதிமானாக்கி இருக்கிறாரோ, எதற்காக தேவன் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறாரோ அதை நான் பெற்றுக்கொள்ளும்படி, அல்லது அதை நான் நிறைவேற்றும்படி, அல்லது அதிலே நான் ஓடுகிறதற்காக நான் இந்த பூமியிலே போராடுகிற எல்லா போராட்டங்களும் நல்ல போராட்டம். நல்ல கரந்தட்டுமா? நல்ல 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 நான் திரும்பவும் சொல்றேன், இந்த உலகத்துக்காய் சாப்பாட்டுக்காக, தூங்குறதுக்காக, வேலைக்காக, ஸ்கூலுக்காக, காலேஜுக்காக போராடுறமே, அந்த போராட்டத்தை விட இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பவுல் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலரின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 18 19 வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் மேல இருந்து வாசிங்க. மேல சுய உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்று விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்திற்கோ திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன். அடுத்து சொல்றாரு பாருங்க, அடுத்து ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்தில் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அகிரிப்பா ராஜாவே அவர் சொல்றாரு பாருங்க. ஏன்னா இப்ப அவர் குற்றம் சாட்டப்பட்டவரா பவுல் நிக்கிறாரு. அப்படியே நீங்க இதுக்கு மேல எல்லாம் நீங்க வாசிங்கன்னா பவுல் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு, அதாவது பேதுருவை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தெரிந்தெடுத்தார், பவுலை தேவன் புறஜாதி ஜனங்களுக்காக தெரிந்தெடுத்தார். புறஜாதி ஜனங்களை என்ன செய்ய, அதாவது பவுலுக்கு மேலாய் வைத்த தேவ திட்டம் என்னன்னா, புறஜாதி ஜனங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கும், அடுத்து என்னன்னா சாத்தானின் அதிகாரத்திலிருந்து தேவனிடத்திற்கும் பரம ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களை மாற்றும்படி, அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு தேவனை தெரிந்து கொண்டாரே. அகிரிப்பா ராஜாவே, இந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றார்னா, பவுலை தேவன் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம், பவுலை தேவன் அழைத்த நோக்கம், பவுலை தேவன் முன்குறித்த நோக்கம் என்னன்னா, பவுலை தேவன் முன்குறித்த நோக்கம் என்னன்னா, பரலோக தரிசனத்தை நிறைவேற்ற. நல்ல கரந்தட்டுமா, நல்ல கரந்தட்டு. சாதாரணத்துக்கு தேவன் வந்து என்ன செய்யல, பவுலை தெரிந்து கொள்ளல. பரம தரிசனம், பரலோக தரிசனம், பரலோக திட்டம், பரலோக ப்ராஜெக்டை நிறைவேற்றுகிறதுக்காக தேவன் என்ன செஞ்சாராம், பவுலை தெரிந்து கொண்டார். அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, நான் என்ன செஞ்சேனா, நான் எதற்காக பிடித்து கொள்ளப்பட்டேனோ. ஆமேன் என்று சொல்லாம பவுல் என்ன சொல்றாரு, நான் எதற்காக பிடித்து கொள்ளப்பட்டேனோ, இந்த பரம தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்காகத்தான் நான் எந்த போராட்டத்தை போராடிட்டு இருக்கிறேன். நல்ல போராட்டம். நான் வீட்டு காரியத்துக்காக போராடல, அல்லது என் கணவனுக்காக நான் போராடல, என் மனைவிக்காக நான் போராடல, என் பிள்ளைக்காக நான் போராடல, என்னுடைய உறவுகளுக்காக போராடல. நான் எதுக்கு தெரியுமா போராடுறேன், பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில எக்ஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக, பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறதுக்காக, பரம தரிசனத்தை எல்லா ஜனங்களை இருளிலிருந்து வெளிச்சத்தை எடுத்திருக்கு, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்திற்கு திருப்பும்படிக்கு நான் என்ன செஞ்சனா, அவளுடைய வசனத்தை சொல்ல சொல்ல அவளுடைய கண்கள் திறக்கப்படுவாருங்க. வசனத்தை சொல்ல சொல்ல அவங்க கண்கள் திறக்கப்படுவாருங்க. இந்த காரியத்திற்காகத்தான், இது என்னுடைய காரியம் அல்ல, பரம தரிசனம். அந்த பரம தரிசனத்தை நான் நிறைவேற்றுகிறதுக்கு தான் எந்த போராட்டத்தை போராடுறேன். நல்லா சொல்லுங்க, எந்த போராட்டம், எந்த போராட்டம், எந்த போராட்டம். பக்கத்துல கரத்தை பிடிச்சு கேளுங்க பார்க்கலாம். இன்னும் உலகத்துக்காவா, இல்ல இன்னும் குடும்பத்துக்காகவா, இல்ல பரலோகத்து ராஜ்யத்துக்காகவா? நீங்க நல்ல போராட்டமா போராடுறீங்க. கேளுங்க, நீங்க நல்ல போராட்டமா போராடுறீங்க. இன்னும் தூங்கி எழும்புறதுக்கே போராடிட்டு இருக்கிறீங்களாமா? கர்த்தர் காலையில வந்து எழும்பு மகளே எனக்கு ஆமா ஜெபின்னு சொன்ன பொழுது, ஜெபி மகளே இந்த காரியத்துக்கு ஜெபிங்கிற பொழுது இன்னும் தூக்கத்திலிருந்து எழும்புறதுக்கே போராடுறோம். தூக்கத்திலிருந்து எழும்புறதுக்கு இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், போராடிட்டு இருக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டம். சாதாரணமாவா? சாதாரணமா ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, வேதத்திலிருந்து நம்ம வாசிப்போம் என்றால், வேதத்திலிருந்து வாசிப்போம் என்றால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:32. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன். என்ன, எந்த மிருகத்து மாமா? துஷ்ட மிருகம். அப்படின்னா மிருகம் இல்லை இந்த இடத்துல, மனுஷன் மிருகம் போல இருந்தா அந்த இடத்துல. மனிதர்கள் எப்படி இருந்தாங்க? எந்த ஆமா, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பவுல் வந்து ஊழியத்துக்கு இறங்கின உடனே எல்லாரும் பவுலுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? அவனை கொல்ல பார்த்தாங்க, அவனை அழிக்க பார்த்தாங்க. அப்பதான் சொல்றா, துஷ்ட மிருகங்களோட, மனிதர்களோட, ரோமர்களோட, கிரேக்கர்களோட, யூதர்களோட போராடிட்டே இருக்கிற. ஆனா அதே பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது எதுவும் என்னை பிரிப்பதில்லை. வாசிங்க பார்க்கலாம், எதுவும். அந்த வேதத்துல வாசிக்கிற பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 நம்ம வாசிக்கிற பொழுது வாசிங்க பார்க்கலாம், வேகமா. நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், எந்நேரமும் கொல்லப்படுறோம். நல்ல விளங்கமா, நீங்க பாருங்க பவுல் எப்படி போராடினார். எந்நேரமும் எதுக்காக? நல்ல மனைவியை காப்பாற்ற,
பிள்ளைகளை காப்பாற்ற. எதுக்காகவாமா? அதாவது இப்படி சொல்லுங்க, இனிமேல் எந்த நல்ல போராட்டம்னா பரம தரிசனத்தை நிறைவேற்ற. பரம தரிசனத்தை நிறைவேற்ற உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுறோம். அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம். வாசிச்சுட்டே இருங்க. என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை. நான் பவுல் சொல்றாரு பாருங்க, நல்ல போராட்டத்தை தான் போராடுறேன், துஷ்ட மிருகங்களோட தான் நான் போராடுறேன், பிரச்சனை வருது, போராட்டம் வருது. அடுத்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயோ நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். பவுல் சொல்றாரு, எனக்கு போராட்டம் இல்லாம இல்ல, பிரச்சனை இருந்தது, உபத்திரவம் இருந்துச்சு, நிர்வாணம் இருந்துச்சு. அடுத்து சொல்றாரு, வருங்காரியங்களானாலும், அடுத்து தேவதூதர்களானாலும், மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். பிரிக்க மாட்டாதென்று கேளுங்க. பவுல போலவா? பவுல போலவா? ஆமா, போன வாரம் கொஞ்சம் சவுண்டு எச்சுனோட சொன்னோட என்ன ஜா 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 நடுங்கிட்டோம். ஆனா கர்த்தர் சொல்றாருமா, பவுல் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, இந்த பரம தரிசனத்தை அல்லது பரலோக திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறதுக்கு உபத்திரம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, நிர்வாணம் வந்துச்சு. அப்ப ஆமா, இந்த இடத்துல வாசிக்கிற தேவதூதர்கள் கூட என்ன செஞ்சாங்களாமா? இந்த இடத்துல எண்ணத்துல வந்து என்ன செஞ்சாங்க? பிரிக்கிறதுக்கு, தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு என்கிட்ட போராடினாங்க. ஆனா கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே என்ன செய்யல? பிரிக்கல. பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயத்திருக்கிறேன். பிரிக்க மாட்டாதென்று நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? நிச்சயத்திருக்கிறேன். பவுலை குறித்து சொல்ற பொழுது அவர் ஒரு ரோமர். பவுல் யாரும், அதாவது ரோம சிட்டிசன் அப்படின்னு சொன்னாவே, ரோமர்னாவே பயந்துக்கணும். ரோமர் சிட்டிசன், அதாவது அந்த ரோமர் குடியிருப்பில் அவர் இருந்தனால அவர் ரோமன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு பயப்படுவாங்க. அடுத்து பவுலை குறித்து நிறைய சொல்ல முடியும். பவுல் வந்து கமாலியலுடைய பாதத்தில், அந்த கமாலியல் யார் அப்படின்னா, தத்துவ ஞானிகள் யார்? சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ என்கிற அந்த தத்துவ ஞானிகள் வழியாக வந்த கமாலியலுடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கு வந்தவன் தான் இந்த பவுல். ஆமேன் என்று சொல்லாமா? பவுலினுடைய சொத்து மதிப்பு எவ்வளோனா, அப்பவே இப்ப இல்லை, அப்போ 90 கோடி. அதாவது பவுலினுடைய தகப்பனார் கப்பல் கட்டும் தொழில் செய்தபடினாலே அவருக்கு 90 கோடி சொத்து மதிப்பு இருந்தது. ஆனா எல்லாவற்றையும் விட்டுட்டு பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுற, எல்லாவற்றையும் குப்பையா எண்ணுகிற, நான் எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், சிலுவையை குறித்தே. ஏன்னா அந்த பரம தரிசனத்தை பெற்றுக்கொண்டார் இந்த பவுல். ஆமேன் என்று சொல்ல, மனுஷங்கிட்ட இருந்தெல்லாம் அவர் அந்த இடத்துல சொல்றாரு, நான் எந்த கலாத்தில சொல்வாரு, நான் எந்த மனுஷனிடத்திலும் போய் கற்றுக்கொள்ளலைங்க. அரபு தேசத்துல அவன் என்ன செஞ்சாரோ 3 வருஷம், அதாவது தேவன் பவுலை ஊழியத்திற்கு அழைத்த பின்பு அரபு தேசத்துல 3 வருடம் என்ன செஞ்சாரோ, தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து பரம தரிசனத்தை பவுல் நேரடியா தேவன்ட்ட வாங்கி அந்த பரம தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுக்காகத்தான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். இன்னொரு வார்த்தை சொல்ல பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24. வேகம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24. டிலே பண்றீங்களா? வேகமா, இல்லைன்னா வேற கிட்ட கொடுங்க. ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து நல்ல விளங்க. மேல எல்லாம் சொல்றாரு, மேல சொல்றாரு, மேல இருந்து வாசிங்க பார்க்கலாம். மேல கட்டுகளும் உபத்திரவங்களும் வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் எனக்கு தெரிவித்தாலோ அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். என் பிராணனையும் நல்ல விளங்க, என் பிராணனையோ அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவோ தேவனுடைய
கிருபையின் சுவிசேஷம் நல்ல விளங்க, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியோ நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புறேன். அதத்தான் பவுல் சொல்றாரு. எனக்கு நிறைய கட்டு இருக்கு, நிறைய உபத்திரவு இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை குறித்த உபதேசம் அல்லது சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எப்படியாவது பிரசங்கித்து இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தின் இடத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை தேவனிடத்திற்கு திருப்பும்படிக்கும் வசனத்தை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களுடைய கண்களை திறந்து 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 எப்படியாவது அவளை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதையே நான் விரும்புகிறபடினாலே நான் நல்ல போராட்டத்தை போராடிட்டு இருக்கிறேன். இதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் ஜீவனை பற்றி கவலை இல்லை, என்னுடைய சூழ்நிலையை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய குடும்பத்தாரை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை பரம தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? நல்ல போராட்டத்தை போராடுகிறேன். நல்ல போராட்டத்தை போராடுற. திரும்பவும் சொல்ற, பவுல் சாதாரணமானதற்காக அல்லது சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து சாதாரணமான பின்னணியிலிருந்து பவுல் வரலீங்க. எல்லாவற்றிலும் உயர்வா இருந்த அந்த மனுஷனை தேவன் தொட்டாரு. தொட்டு ஜாதிகளுக்கு எல்லாம் ஒளியாக பவுலை கர்த்தர் வைத்தார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், பவுல் எதற்காக போராடினார் என்றால் தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய நாமத்தை அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை ஜனங்களுக்கு சொல்லி 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 அந்த சுவிசேஷத்தை சொல்லி 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 இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தினிடத்திற்கு, சாத்தானின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை தேவனிடத்திற்கு, அந்த ஜனங்களுடைய கண்களை திறந்து அவர்களுக்குரியதான, அதாவது இந்த இடத்துல சொல்லுவாரு, அழைக்கப்பட்ட உங்களுக்குரிய சுதந்திரம் அல்லது பங்குள்ளவர்களாய் பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாய் நீங்க இருக்கிறீங்கிறத உங்களுக்கு சொல்லி சொல்லி, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள் அல்ல, பரலோகத்துக்கு நீங்க சொந்தமானவங்க, பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க சொந்தமானவங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய சொத்தை, பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் என்று சொல்லி வசனத்தை சொல்லி 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 அந்த சிலுவையை குறித்து உண்டான ஆசீர்வாதத்தை சொல்லி 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 உங்களுடைய கண்களை எப்படியாவது திறந்தரணும். திறந்து நீங்க யார் என்பதையோ, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதையோ எப்படியாவது உங்களுக்கு சொல்லி உங்களை ஒரு தூண்களாக நிறுத்திவிட மாட்டேனா என்பதற்காகத்தான் பவுல் போராடி கொண்டே இருந்தான். ஆமென் என்று சொல்லலாமா? இதைத்தான் சொல்றார். எந்த போராட்டம்? நல்லா சொல்லுங்க, எந்த போராட்டம்? திரும்ப சொல்லுங்க, எந்த போராட்டம்? நல்ல போராட்டம். ஓகே, இதுதான் நல்ல போராட்டம். ஆனா வேதத்துல ஒரு மனுஷன் போராடினார் பாருங்க. நான் அப்பளவே இதை சொல்லிட்டேன். வேதத்துல ஒரு மனுஷன், யார் அது? யாக்கோபு போராடினார். எதுக்கு போராடினாரு? எதுக்கு போராடினார்? நல்லா சொல்லுங்க, அவர் சொன்ன மாதிரி சொல்லுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். எதுக்கு போராடுறார்? வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26, 27, 28, 26, 27, 28 வேகமா. நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அவர், உன் பேர் என்னவென்று, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை என்ன செய்ய மாட்டேன்? போக விட மாட்டேன். யார் கேட்கிறா? இது யாக்கோபு சொல்றா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை என்ன செய்ய மாட்டேன்? போக விட. அடுத்து கீழே வாசிங்க. மனிதனோடும் தேவனோடு வாசிங்க. அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய போராடி. அவரு பரம தரிசனத்தை நிறைவேற்ற போராடினாரு. இவர் எதுக்கு போராடுறார்னா, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன் என்று என்ன செய்யறாரா? போராடுறார். ராம் முழுவதும் என்ன செய்யறாரா? அவர் போராடி கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து தேவன் இந்த யாக்கோபை குறிச்சே தான் நம்மளோடு கூட பேசி கொண்டு வந்தாரு. யாக்கோபை மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டார். கடந்த வாரம் யாக்கோபா
சர்வ வல்லவர். ஆமா, சர்வ வல்லவரை கொண்டு வந்து யாரை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு? யாக்கோபை. இந்த வாரமும் பாருங்க, நான் என்ன சொல்றேன், இந்த யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கு நம்ம மேல வைக்க போகிறார். ஆமென் என்று சொல்லாமா? இந்த இடத்துல இந்த வாரத்துல தேவன் சொல்றாரு, யாக்கோபு ஜெபிக்கிறா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் என்று போராடுகிறா. இந்த யாக்கோபு சொந்த தாய் தகப்பனினாலே என்ன செஞ்சார்னா துரத்தி விடப்பட்டார், அனுப்பப்பட்டார். இல்லை, இவர் என்ன செஞ்சாரா? தாய் தகப்பனால், அதாவது உன்னுடைய சகோதரனாகிய ஏசா உன்னை கொல்ல வராருப்பா, நீங்க இருந்தேன்னா உன்னை கொன்றுவாரு, அதனால நீ போன்னு சொல்லி சொந்த தாய் தகப்பனினாலே என்ன செய்யறாரா? துரத்தி விடப்படுகிறவர் இந்த யாக்கோபு. ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் ஏசா இந்த யாக்கோபை அழிக்கும்படி என்ன செய்யறாரா? தேடிக்கொண்டே இருக்கிறார். தேடிக்கொண்டு அழிக்கும்படி என்ன செஞ்சு கொள்ளுகிறதுக்காக தேடிக்கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த யாக்கோபு, ஆமா, ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்துல வந்து ஒரு இடத்துல என்ன செய்யறாரா? தங்குறாரு. சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்க ஒரு கல்லை எடுத்து என்ன செய்யறாரா? தூங்குகிறார். அப்பொழுது தேவன் அவருக்கு என்ன செய்யறாரா? தரிசனமாகிறார். அதற்கு பின்பு யாக்கோபு என்ன செய்யறாரு? எங்க போறாரு? ஹலோ, இருக்கீங்களா? லாபானுடைய வீட்டுக்கு போறாரு. எங்க போறாரு? எங்க போறாரு? ஆமா, 28ல ஜெபிக்கிறாரா? 28ல என்ன செய்யறாரா? ஜெபிக்கிறாரா? 28ல தான் அந்த பொருத்தனை எல்லாம் பண்றாரு. 29ல லாபானுடைய வீட்டுக்கு போறாரு. 30ல வந்து என்ன செய்யறாரு? பிள்ளையை, ஆமா, ராகேல் பிள்ளை பெறா. 31ல ஆண்டவர் சொல்றாரு, 31:13 வாசிக்கிற பொழுது இப்ப யாக்கோபு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ எழுந்து உன்னுடைய தேசத்துக்கு போ. வாசிங்க மக்கள், 31:13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ. இந்த இடத்துல போன மாசத்துக்கு முந்தின மாசம் வைக்கப்பட்ட மெசேஜ்ல கொஞ்சம் சொல்ற பாருங்க. அவர் எங்க போயிட்டாரு? எங்க போக வேண்டியவர்? எங்க போயிட்டாரு? எங்க போக வேண்டியவர்? பெத்தேலுக்கு போக வேண்டியவர். ஆனா இந்த இடத்துல பாருங்க, 31:13 கர்த்தர் சொல்லி மறைமுகமா சொல்லி அனுப்புறார். எப்பா, நீ இந்த தேசத்துல இருக்காத, நீ எந்த ஒரு கல்லுக்கு நீ தூணுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுன பாத்தியா, அந்த கல்லுக்கு நீ அபிஷேகம் பண்ண வரியா, அந்த இடத்துக்கு நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லி கர்த்தரே சொல்றாரு. நீ எழுந்து அந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்றாரு. ஆனா இவர் எங்க போயிட்டாரு? சுக்கோத்துக்கு போய் வீட்டையும் கட்டி அங்கேயே குடியிருக்கிறாரு. அங்கேயே என்ன செய்யறாரா? குடியிருக்கிற பொழுதுதான் அந்த இடத்துல அடுத்த அதிகாரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வேதனை வருது. நம்ம இப்ப அங்க போக வேண்டாம், இங்கேயே நினைக்க. இப்ப 33:11 கர்த்தர் சொல்றாரு, எழுந்து நீ போன்னு சொல்றாரா. இப்ப 32ல என்ன செய்யறாரு? பிரயாணம் பண்றாரு. 32ல என்ன செய்யறாரு? திரும்ப சொல்லுங்க. 32ல என்ன செய்யறாரு? பிரயாணம் பண்றாரு. அதாவது லாபான் வீட்டுக்கு வராரு. அந்த 28ல இருந்து லாபான் வீட்டுக்கு வராரு. வந்து லாபான் வீட்டுல எத்தனை வருஷம் வேலை செய்யறாரு? இல்லம்மா, 20 வருஷமா? 20 வருஷம் வேலை செய்றாரு. அவங்க 2 பேத்துக்கு வேலை செஞ்சது 14. எதுக்கு முன்னாடியே 20 வருஷம் லாபான் அங்க என்ன செய்யறா? சாரி, யாக்கோபு 20 வருஷம் இரவும் பகலும் வேதனைப்பட்டு என்ன செய்யறாரா? நல்லா வேதனைப்பட்டு என்ன செய்யறாரா? மனைவி பிள்ளைகளோட நல்லா என்ன செய்யறாரா? வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது தேவன் என்ன செய்யறாரு? எழுந்து உன்னுடைய தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. அப்போ அவர் பாருங்க, அவர் சொல்றாரு, கோலும் கையுமான வந்த 2 பரிவாரங்களை கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார்னா தந்தார். அப்படி புறப்பட்டு வருகிற பொழுதுதான், அப்படி புறப்பட்டு என்ன செய்யறாரா? 30 கடைசியில வாசிக்கிற பொழுது, இவ்விதமா இந்த புருஷன் மகா விருத்தி அடைந்து ஆட்டு மந்தையும் திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனா. இந்த இவ்வளவாய் தேவன் அவன் என்ன செஞ்சாரா? யாக்கோபை விருத்தி அடைய பண்ணாரு. இப்ப இதையெல்லாம் எடுத்துட்டு என்ன செய்யறாரா? பிரயாணப்பட்டு அப்படியே வராரு. அப்படி வந்து கொண்டு இருக்கிற பொழுது இவனுக்கு ஒரு நியூஸ் வருது. யாக்கோபுக்கு ஒரு நியூஸ் வருது. உன்னுடைய சகோதரனாகிய ஏசா உன்னை அழிக்கும்படி வந்து கொண்டிருக்கிறா, உன்னை கொல்லும்படி வந்து கொண்டிருக்கிறா அப்படின்னு உடனே அந்த இடத்துல இருக்கோ, அவன் பயந்து வியாகுலப்பட்டு என்ன சொல்றாரா? அவர் பயந்து வியாகுலப்பட்டு. அந்த அதிகாரத்தில் நீங்க அப்படியே வாசிக்கிற பொழுது 32ல அப்படியே நீங்க வாசிக்கிற பொழுது அந்த பயந்து வியாகுலப்பட்டு கடைசியில 22:22 வாசிக்கிற பொழுது அந்த ராத்திரியில் அவன் எழுந்திருந்து எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார்.
தனித்திருந்து ராம் முழுவதும் என்ன செய்யறாரு, ஒரு புருஷனோட போராடுறாரு. அப்படி போராடுற பொழுதுதான் சொல்றாரு, என்ன சொல்றாரா, நீர் என்னை சொல்லுங்க, நீர் என்னை திரும்ப சொல்லுங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, என்ன ஆசீர்வாதங்க அவனுக்கு வேணும்? நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாருங்க. ஒரு மனைவிக்கு 4ங்க, ஒரு மனைவிக்கு 4 மனைவி, 12 குமாரர்கள், பிள்ளைகள் சொல்லக்கூடாது, 12 குமாரர்கள், ஒரு பிள்ளை, அநேக ஆடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரிகள், பணிவிடைக்காரர்கள். இதுக்கு மேல எண்ணுங்க. அதாவது நான் போன வாரமே சொன்னேன், அவன் 2 பரிவாரம் என்றால் சீரு, ராஜாவுக்கு கொடுக்கிற சீரு அவ்வளவு இருந்தது. அப்ப இவனுக்கு ஒரு பரிவாரம் இல்லை, எத்தனை பரிவாரம்? 2 பரிவாரம். அப்ப என்னங்க இவனுக்கு ஆசீர்வாதம் வேணும் சொல்லுங்கப்பா? என்னதான் ஆசீர்வாதம் இவனுக்கு வேணும்? எனக்கு இதைத்தான் தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். என்ன ஆசீர்வாதம்? எல்லாமே அவனுக்கு இருக்குதுங்க, எல்லாமே அவனுக்கு. அப்படி யாக்கோபு வலதுபுறம் நின்னா ஒரு மனைவி, இடதுபுறம் நின்னா ஒரு மனைவி, அப்படின்னா முன்னே நின்னா ஒரு மனைவி, பின்னே நின்னா ஒரு மனைவி, 4 மனைவி சுத்தியும் வச்சிருக்கிறாரு. இதுக்கு மேல 12 குமார்கள் அதுக்கு மேல வைக்கிறார். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா பணிவிடைக்காரிகளை வைக்கிறார், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் ஏராளமாய் இருந்தது. ஆனா என்ன ஆசீர்வாதத்தங்க யாக்கோபு கேட்டானா? எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது, வாசிங்க வாக்கல. இப்ப பயந்து வராரா யாக்கோபு? என்ன செய்றாரு? பயந்து அப்படியே வராரு. தாய் தகப்பனால துரத்தி விடப்படுகிற பொழுது, ஏசாவினாலே என்ன செய்யறாரா? கொல்லுகிறதற்கு அல்லது அழிக்கிறதுக்கு வகை தேடுகிற பொழுது என்ன செய்யறாரு? அப்படியே யாக்கோபு வருகிற பொழுது அங்க நின்று அவன் என்ன செஞ்சான்? ஒரு இடத்தில் வந்த பொழுது சூரியன் அஸ்தமித்தது. அப்படின்னு என்னன்னா, அவன் வாழ்க்கையில நைட்டு தொடங்கிருச்சு. என்னமோ சொல்லுவாங்களே, 7:30 தொடங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் வாழ்க்கையில எது தொடங்கிருச்சு? நைட்டு, இரவு. அவன் அந்த இடத்தில் வந்த பொழுது சூரியன் இரவு தொடங்கிருச்சு. எது தொடங்கிருச்சு? நல்லா விளங்க. எது தொடங்குச்சு? இரவு. இதுக்கப்புறம் பாருங்க, 20 வருஷம் பாடுபடுறாம, 20 வருஷம் பாடுபடுறா. அந்த இடத்தில் வந்த பொழுது சூரியன் அஸ்தமித்த பொழுது அங்கே ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு கீழாக வைத்து படுத்திருந்த பொழுது கர்த்தர் அவனோட பேசுறாரு பாருங்க. வாசிங்க 12 வாசிங்க 12. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதிலே நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவார். உன் சந்ததி பூமியிலே தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடு. இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, உன் சந்ததி எப்படி இருக்கும்? என்னமா ஆபிரகாமிட்ட போயிட்டீங்க? இங்கதான் இருக்கீங்க எல்லாரும். ஆபிரகாமிட்ட போயிட்டீங்க. உன் சந்ததி அப்படியே இருக்குமா? பூமி உன் சந்ததி எப்படி இருக்குமாமா? அது மனப்பாடம் ஆயிடுச்சு. அப்படியே இல்லையா? உன் சந்ததியில வானத்தின் அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன் என்று சொல்லாமா? நல்லா விளங்கிக்கிங்க. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் முதல்ல யாருக்கு கொடுக்கிறார்? ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். நமக்கு நேரில் வேகமா அப்படி சொல்லிட்டு போயிடுறேன். இந்த வார்த்தையை தேவன் யாருக்கு கொடுக்கிறார்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அழைச்சிட்டு சொல்றாரு, உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியே அந்த வார்த்தை யாருகிட்ட வருது? ஈசாக்கு கிட்ட வருது. அடுத்து அந்த வார்த்தை யாருகிட்ட வந்துருச்சு? இப்போ யாக்கோபு கிட்டே கர்த்தர் இதே வார்த்தையை சொல்றாரு. இதே வார்த்தையை யாக்கோபுட்ட சொல்றாரு. இப்ப இவனுக்குள்ள எந்த இருக்குதுன்னா, பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி கர்த்தர் யார்கிட்ட சொல்லி அனுப்புறாரு?
யார்கிட்ட சொல்றாரு இந்த இடத்துல? யாக்கோபிட்ட சொல்றாரு. யாக்கோபே, நீ என்ன செய்யற? இவன் எத்தன் தான், அடுத்து இவன் அடுத்தவர்களை டிபெண்ட் பண்ணி வாழ்ற ஒரு நிலை தான், இவன் எத்ததான், இவன் ஏமாற்றுக்காரன் தான், அதெல்லாம் இந்த இடத்துல சொல்லப்படல. ஆனா இவனுக்கு மேலாய் ஒரு தரிசனம் இருந்தது, இவனுக்கு மேலாக ஒரு சொப்பனம் இருந்தது. என்ன சொப்பனம்னா, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் நீ பரவுவாய், உன் சந்ததிக்குள்ள என்ன செய்யணும்? பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. இதை யார் சொன்னா? தேவன் யார்கிட்ட சொல்றாரு? யாக்கோபு கிட்ட இப்ப சொல்றாரு. இப்ப எதற்காக யாக்கோபு போராடினான் என்றா, இப்ப என்ன நடக்குதுன்னா, இதெல்லாம் வாங்கிட்டு வராரு. இப்ப ஏசா இந்த இடத்துக்கு வந்துடுறேன். இப்ப இவங்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு யாக்கோபு என்ன செய்யறா? தன் தேசத்துக்கு திரும்பி வந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு நியூஸ் வருது, ஏசா உன்னை கொல்ல வரா. முன்னே போனா ஏசா நின்று கொண்டு இருக்கிறா, பின்னே வந்தா யார் நிக்கிறா? லாபான். முன்னையும் போக முடியல, பின்னையும் போக முடியல. முன்னே போனா ஏசா நிக்கிறா, பின்னே வந்தா யார் நிக்கிறா? லாபான் நிக்கிறா. அப்ப சொல்றா, இப்ப இவங்க கையில நான் என்ன செய்ய போறேன்? இவங்க கையில நான் கொல்லப்பட போகிறேன். அது ஏசா கொல்லலினா யார் கொன்றுவா? லாபான் கொன்றுவா. லாபான் கொல்லினா யார் கொன்றுவா? ஏசா கொன்றுவா. ஆனா என் மேல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க சொன்னீங்க பாருங்க, எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தீங்க பாருங்க, எனக்கு ஒரு தரிசனத்தை சொன்னீங்க பாத்தியா? மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவா, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். என் மேல ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதத்தை நீங்க எனக்கு தாங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என் மேல ஒரு சொப்பனம் இருக்குது, என் மேல ஒரு போராட்டம் இருக்கு, என் மேல ஒரு மகிமை இருக்குது, என் மேல ஒரு தரிசனம் இருக்குது. நீங்க என்ன ஆசீர்வதிக்க முடியும்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. நீங்க என்ன ஆசீர்வதிச்சிருங்க. என்கிட்ட சொன்னீங்களே வாக்கு தத்தத்தை, என்கிட்ட சொன்னீங்களே சொப்பனத்தை, என்கிட்ட சொன்னீங்களே, நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களே ஆண்டவரே நான் இப்படி செய்வேன்னு சொன்னீங்களே, நீ மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவான்னு சொன்னீங்களே, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று நீங்கள் சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதத்தை இப்போ எனக்கு தாங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். மீண்டொரு தர நல்ல கரந்தட்டு, நீ மீண்டொரு தர நல்ல கரந்தட்டு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ஒருவேளை ஏசா வரலா, லாபான் வரலா, மனிதர்கள் எனக்கு விரோதமா வரலா, ஆனா என் மேல ஒரு சொப்பனம் இருக்குது, என் மேல ஒரு தரிசனம் இருக்குது, என் மேல ஒரு மகிமை இருக்குது, என் மேல ஒரு திட்டம் இருக்குது ஆண்டவரே, அதை நிறைவேற்றுங்க. அதுக்காவது நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. அதுக்காவது என்ன ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதத்தை தான் கேட்கிறாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? எந்த ஏசாவனை அழிக்க வந்தானோ அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அவன் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தா. ஏன்னா கர்த்தர் இப்ப என்ன செஞ்சிட்டாரு? அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆமா ஆமா ஆமா, உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோட சமாதானமாவாள் என்கிற வார்த்தையின்படி இப்ப என்ன ஆயிடுச்சுனா யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபிக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபு மேல வந்தது நிமித்தம் பகையாளி கூட அல்லது விரோதி கூட இவனுக்கு நண்பனாக மாறிட்டான். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்ல. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆமா, யாரே பவுல் எதுக்கு போராடினாரு? பரம தரிசனத்தை நிறைவேற்ற. இந்த யாக்கோபு போராடுறார். என்னன்னா, நீங்க என்ன ஆசீர்வதிங்க. எதுக்கு எந்த ஆசீர்வாதம்? இப்படி சொல்றேனே, அவன் மேல் எழுதப்பட்ட ஒரு தரிசனம். ஏன்னா ஆபிரகாமு கிட்ட கர்த்தர் சொன்னார், நல்ல விளங்கி இந்த இடத்துல ஆபிரகாமுட்ட சொன்னாரு, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் யார்கிட்ட சொன்னாரு? ஆபிரகாமுட்ட சொன்னாரு. அதே ஆசீர்வாதம் யாருக்கிட்ட அடுத்து பாஸ் ஆச்சு? ஈசா கிட்ட பாஸ் ஆச்சு. இப்போ அடுத்து அதே சொப்பனை யார் மேல பாஸ் ஆச்சு? நீங்க யோசேப்பை குறித்து வேதத்துல வாசித்தீங்கன்னா இந்த 3 பேருக்கு சொன்னதை யோசேப்பு நிறைவேற்றுவா. நீங்க அதுக்குள்ள போக வேண்டாம், இப்ப நான் அங்க போக வேண்டாம், நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த 3 பேருக்கு சொன்னதை சகல தேசத்தாரும் யோசேப்பினுடைய கையினாலே ஆகாரம் கொள்ளும்படி அவனிடத்திற்கு வந்தாங்க. நீங்க வீட்டுல போய் வேதத்துல நீங்க வாசித்து பாத்துங்க. அந்த சொப்பனை அப்படியே யாருக்கிட்ட நடக்குதுன்னா யோசேப்பு கிட்ட அது நிறைவேறுது. ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம், இப்ப
ஆபிரகாம் இருந்து பாஸ் ஆகி ஈசாக்கிட்ட வந்துச்சு, ஈசாக்கிட்ட இருந்து பாஸ் ஆகி அடுத்து யார்கிட்ட வந்துச்சு? யாக்கோபு கிட்ட வந்துச்சு. இப்ப இந்த இடத்துல இந்த ஒரு இடத்துல நான் இந்த காரியத்தை கேட்கிறேன் உங்ககிட்ட. ஒருவேளை யாக்கோபு ஒருவேளை வாக்குத்தத்தத்தை எல்லாம் வாங்கிட்டான். ஏன்னா நம்ம அப்படிதான் இருக்கிறோங்கிறதுக்காக சொல்றேன். வாக்குத்தத்தத்தை எல்லாம் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா வராரு. வரபொழுது ஏசா கொல்ல வரா, அடுத்து யார் வரா? லாபானு கொல்ல வரா. இந்த முன்னே ஏசா வந்துட்டு இருக்கிறா, பின்னே இவனை அழிக்கும்படியே லாபானு வந்துட்டு இருக்கிறா. ஒருவேளை இதுதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சிருந்தாருனா, ஸோ அவளாதா இனி நாம் அவளாதா இப்படியே நினைப்பா, இனி அவளாதா இவங்கிட்ட தப்புனா இவங்கிட்ட மாட்டிக்குவோம், இவங்கிட்ட தப்புனா இவங்கிட்ட மாட்டிக்குவோம், இனி அவளாதா என் தலையெழுத்து முடிஞ்சிச்சு, என்னுடைய ஜாதகம் முடிஞ்சிச்சு, என்னுடைய ஜீவன் அவளாதா, இனி அவளாதா, நான் இனி உயிரோடு இருக்க மாட்டேன், நான் மட்டும் இல்லை என்னுடைய எல்லா பிள்ளைகளும் செத்து போயிடுவோம் என்று சொல்லி ஒருவேளை யாக்கோபு நினைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? என்னங்க? அதுக்கப்புறம் வேதமே இல்லைங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாத்திரியாகம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாத்திரியாகமே என்னது? அந்த 12 குமாரர்களை குறிச்சுதான். அடுத்து லேவியராகோ என்னாகமன், அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஒன்று, இன்னைக்கு ஒருவேளை அன்னைக்கு யாக்கோபு போராடாம இருந்திருந்தால் இன்னைக்கு அவன் பேர்ல ஒரு தேசமே இல்லைங்க, ஒரு தேசமே இல்லைங்க, ஒரு தேசமே இல்லை. அன்னைக்கு அவன் உட்கார்ந்து போராடுனா. இதைத்தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன். அவன் போராடுனா, அவன் மேல இருக்கிற சொப்பனம், அவன் மேல இருக்கிற தரிசனம், அவன் மேல தேவன் எழுதி இருக்கிற வாக்குத்தத்தம். ஏன்னா ஆபிரகாமிட்ட சொன்னது, நீங்க ஒன்னொன்னு சொல்றேன், ஆபிரகாமிட்ட சொன்னாரு. இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம்? உன் சந்ததி வானத்து நட்சத்திரான்னு சொன்னாரு. வானத்து நட்சத்திரத்தை இவ்வளவோய் பெருகி இருக்கு, என்ன கூடுமானால் எண்ணுனாரு. ஆனா எத்தனை தான் கொடுத்தாரு? ஒன்னு தாங்க கொடுத்தாரு. அப்படிதான் சொன்னாரு, ஆனா 1 கொடுத்தாரு. இப்ப 1 ஈசாக்கு கிட்ட என்னாச்சு? 2 ஆச்சு. இந்த 2 யாக்கோபு கிட்ட டஜனாக மாறுச்சு. ஆமென். யாக்கோபு கிட்ட தான் வாக்குத்தத்தை நிறைவேறுச்சு. யாக்கோபு கிட்ட தான் வாக்குத்தத்தை பெருகுச்சு. யாக்கோபு கிட்ட தான் வாக்குத்தத்தை பெருகுச்சு. யாக்கோபு கிட்ட தான் வாக்குத்தத்தை பெருகுச்சுமா. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, பக்கத்துல கரத்தை பிடிச்சுக்குங்களேன், பக்கத்துல இருக்கிற கரத்தை பிடிச்ச ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க மேல ஒரு சொப்பனம் இருக்கு, ஒரு தரிசனம் இருக்கு. அதை எப்போ போராடி பெருக பண்ண போறீங்க? என்ன சொன்னாங்க? நீ முதல்ல எப்பன்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேம்மா, உன் மேல ஒரு சொப்பனம் இருக்குமா, உன் மேல ஒரு தரிசனம் இருக்குமா, நீ கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உன் மேல இருக்குதுமா. நீ சாதாரணமானவள் அல்ல மகளே, சாதாரணமானவள் அல்ல மகனே. அந்த வாக்குத்தத்தத்தை போராடு 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 போராடு. லேக்கி தேனே மேனோரோ கேத்தி நீ மானாரா. முழுவதும் போராடுறா, முழுவதும் போராடுறா, முழுவதும் போராடுறா. பவுல் இதுக்கு சொல்றாரு தீமோத்தேயு கிட்ட. வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வேத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1:18. வேகமா உன்னை குறித்து குமாரனாகிய தீமோத்தேயுவே, போயிட்டியாமா? வாசிமா. உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டத்தை போராடு. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, தீமோத்தேயுவே, உன் மேல ஒரு சொப்பனம் இருக்குது, உன் மேல ஒரு தரிசனம் இருக்குது, உன் மேல ஒரு பரம தரிசனம் உன் மேல இருக்குது. அந்த பரம தரிசனத்தை நிறைவேற்றதுக்கு நீ என்ன செய்ய? போராடு போராடு. பிரச்சனை வரும், போராட்டம் வரும். மனிதர்கள் எழும்பலாம், ஏசாவை போல எழும்பலாம், லாபான போல எழும்பலாம், துஷ்ட மிருகங்கள் வரலாம், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஏன் உன் ஜீவனை எடுக்கிறதுக்கு வரலாம், நிர்வாணங்கள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வருங்காரியம் நிகழ்காரியம் என்ன வந்தாலும் சரி, உன்னை குறித்து
குறித்த. ஆனா ஒன்று சொல்ற தீமோத்தேயுவே, உன்னை ஒருவராலும் அழிக்க முடியாது. ஆமென் என்று சொல்ல. உன்னை என்ன செய்ய முடியாது? உன்னை ஒருவராலும் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. நீ நல்ல போராட்டத்தை போராடிட்டே இரு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்றாருமா, கர்த்தர் உனக்கு சொல்றாரு, உன் மேல ஒரு தரிசனம் இருக்குது. அந்த தரிசனத்தை இன்னைக்கு நிறைய பேர் அந்த தரிசனத்தை களைச்சு போட்டுட்டு உட்காந்துருக்கிறோம். அந்த தரிசனத்தை அழிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்குறோம். இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல, இவங்க என்னை என்கரேஜ் பண்ணல, இவங்க என்னை தூக்கி விடல, இவங்க என்னை தட்டி கொடுக்கல, இவங்க என்னை பேசிட்டாங்க, இவங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பரம தரிசனத்தை என்ன செஞ்சுட்டோம்? அழிச்சுட்டோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை யாக்கோபு அப்படி போராடாம இருந்திருந்தா இன்னைக்கு அவன் பேர்ல ஒரு தேசமே இருந்திருக்காது, இந்த கோத்திரங்களே இருந்திருக்காது, இந்த வேதாகமே அதற்கு பின்பு இருந்திருக்காது. ஆனா யாக்கோபு ஒரு இரவு முழுவதும் போராடுனா. பொழுது விடுகிறது என்னை விடு யாக்கோபேன்னு சொல்ற வரைக்கும் போராடிட்டே இருந்தா. நல்லா உள்ள போகட்டுமா உனக்கு? நல்லா நான் சொல்ற, ஏசப்பா சொல்றாரு, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதை நான் நிறைவேற்ற வந்தேன். நான் ரொம்ப இன்னைக்கு ஜெபிச்சுட்டு வந்தேன். என்ன தெரியுமா? யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, யாருக்குள்ளையெல்லாம் அந்த சத்தியம் போகணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களை எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க ஆண்டவரே, அவங்களை எல்லாம் நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி தேவனுடைய பிரசன்னத்துல நான் ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறேன். இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் உங்க மேல ஒரு பரம தரிசனம் இருக்குது மகளே. பரம தரிசனம் உன் மேல இருக்குது. தேவன் உன்னை கொண்டு லட்சத்தை சந்திக்க போறார், கோடிகளை சந்திக்க போறார். உன்னை கொண்டு இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியா, பலவானின் கையில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியா, ஆமா, ஒளியின் நிறுத்தலுக்கு ஜனங்களை திருப்பும்படியா, அநேக ஜனங்களுடைய கண்களை திறக்கும்படியா, பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குறதுக்காக கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாருமா. இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுங்க. கீழ்ப்படிங்கன்னு சொல்றதை விட அந்த பரம தரிசனம் உங்களுக்குள்ள நிறைவேறுகிறதற்கு அல்லது வெளியரங்கமாகிறதுக்கு நீ போராடு. ஜெபி. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, போராடி நீ ஜெபி. அப்ப அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்ப தேவன் கேட்கிறாரு, உன் பெயர் என்ன சொல்றாம? யாக்கோபு. இவன் என்ன சொல்றான்? என் பெயர் யாக்கோபுன்னு சொல்றாரு. அப்ப தேவன் சொல்றாரு, இனி உன் பெயர் என்ன இல்ல? யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். ஏனெனில் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டா. என்ன சர்டிபிகேட் பாருங்களேன். தேவனோடும் மனிதனோடு, அதென்ன அர்த்தம்? அது எனக்கு ரொம்ப பிடிக்கல. நேற்று ஆண்டவர்கிட்ட கேட்டேன். தேவனோடும், முதல்ல என்ன சொல்றது? மனிதன் வருதா, தேவன் வருதா? மனிதனோடும் தேவனோடும் போராடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதை கர்த்தர் எனக்கு எப்படி விளக்குனாரு, எனக்கு விளக்குனது உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது எப்படி விளக்குனாருன்னா, இவன் இங்கிருந்து வராரு. எங்கிருந்து வராரு? பதான் ஆறாமில் இருந்தா வராரு. அங்கிருந்து வராரு பாருங்க. வந்த உடனே அங்க என்ன தொடங்கிருச்சு? அப்ப தொடங்கின இருள். நல்லா விளங்க. அப்போ தொடங்கின இருள் அப்படியே கூட வருது. இருள் இந்த இடத்துல எதனால அப்படின்னா, ஏசாவின் நிமித்தம் இங்க ஓடி வராரு. அப்போ ஏசாவின் நிமித்தம் வந்த இருள் என்ன தெரியுமா? ஒன்னு ஏசாவின் நிமித்தம் வந்த இருள். இந்த இடத்துல யாருக்கு பயந்து வெளியே வராரு? லாபானுக்கு. இங்க ஒரு லாபான் நிமித்தம் வந்த இருள். அப்ப அந்த ராத்திரியில தான் அவன் எழுந்து என்ன செய்யறான்? ஜெபி. அந்த ராத்திரியில் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு பிந்தி தனித்திருந்து அவன் போராடுற. இந்த இடத்துல 3 காரியத்தை அவன் மேற்கொண்டிருக்கிறான். ஒண்ணு, அவன் வாழ்க்கையில இருந்த இருளை மேற்கொண்டான். ஆமென் என்று சொல்ல. எதை மேற்கொண்டா? இருள். ஏன்னா அவன் அந்த இரவுல தான் உட்கார்ந்து ஜெபிக்கிறான். அப்பதான் தேவதூதன் சொல்றாரு, தூதனானவர் சொல்றாரு, பொழுது விடுச்சுப்பா அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, நீ இருள் என் வாழ்க்கையில அகலணும் தானே ஜெபம் பண்ண. இருள் போயிருச்சு, நீ எந்திரிச்சுக்கோ. நீ இருள் போயிருச்சு, நீ விடிஞ்சிருச்சு. ஆமா, நீ நினைச்ச மாதிரி இருள் கடந்து போயிட்ட, அல்லது இருளை நீ மேற்கொண்டுட்ட. பொழுது விடிஞ்சிருச்சு, யாக்கோபை விடுங்கிற பொழுது அதுக்கு நான் உட்கார்ல. எப்படியாமா? அதுக்காக நான் உட்கார்ல. பொழுது என்ன செஞ்சுச்சா? பொழுது விடிந்ததுன்னு சொன்ன பொழுது நான் அதுக்காக உட்கார்ல. நீர் என்னை, நல்லா சொல்லுங்க, நீர் என்னை சொல்லுங்க, நீர் என்னை
நான் இருளை மேற்கொண்டதோட என் வாழ்க்கையை முடிக்க விரும்பல. நீங்க என் மேல வச்சிருக்கிற சொப்பனோ, நீங்க என் மேல வச்சிருக்கிற தரிசனத்தை நீங்க என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. ஒன்று இருளை மேற்கொண்டா, ரெண்டாவது மனிதர்களை மேற்கொண்டா. நிறைய பேர் என்ன சொல்றோம், நம்ம பிரச்சனைங்க, என்னால் ஊழியமே செய்ய முடியலைங்க. பரம தரிசனத்தை நிறைய பேர் எங்கிட்ட ஜெபிக்க வரவங்க, ஆதியில் அப்படி இப்படியெல்லாம் கர்த்தர் சொப்பனம் கொடுத்தாருங்க, தரிசனம் கொடுத்தாருங்க, அப்படி பேசினாருங்க, இப்படி பேசினாருங்க, எழுப்புனாருங்க, வந்தாருங்க, போனாருங்க. ஆனால் என்னாச்சு இப்போ? கணவன் சப்போர்ட் பண்ணலிங்க, மனைவி சப்போர்ட் பண்ணலிங்க, பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணலிங்க. பவுலை யாருங்க தூக்கி விட்டாங்க? அவரே தான் தூக்குனாரு, தேவன். ஆமேன்னு சொல்லலாமா? நான் ஒன்று சொல்கிறேம்மா, இந்த இருள் ராஜ்யத்தில் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஊழியம் செய்கிறதுக்கு எந்த மனுஷர்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பரலோகம் மாத்திரமே. நல்லா விளங்கம்மா, உங்களுடைய கை அங்கே தான் இருக்கணும். ஆமேன்னு சொல்லாமா? அவருடைய கை உங்கள் மேலே இருக்கணும். ஆமேன்னு சொல்லாமா? உங்கள் கை அவரை பார்க்கணும். அவர் என்ன செய்வார்? உங்கள் மேலே அவருடைய கரத்தை வைத்து பரம தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுகிறோம் பார்த்தீங்களா? அப்போ எனக்கு என்ன தெரியுமா டேடி சொன்னார், என்ன தெரியுமா டேடி சொன்னார்? இது ஒரு சேனையாய் மாறும் என்று சொன்னார். நல்லா 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 சேனைகளாய் சேனைகளாய் சேனையாய். நான் சொல்கிறேம்மா, நீ ஒரு சேனைக்கு சமம். நீங்க ஒரு சேனைக்கு சமம். ஆமா, நீங்க ஒரு சேனைக்கு சமம். நீங்க ஒருத்தர் அல்ல. ஆமா, யாக்கோபு இங்கிருந்து புறப்படுகிற பொழுது மக்னாயும், அந்த ஸ்தலம் மக்னாயும். ஏன்னா ஒரு பெரிய சேனையே யாக்கோபோட புறப்பட்டது. ஆமேன் என்று சொல்லாமா? பெரிய ஒரு சேனையே யாக்கோபோட புறப்பட்டுச்சுமா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அப்போ முதல்ல இருளை மேற்கொண்டா. எதை மேற்கொண்டா? மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டா. ஒன்று இருளை மேற்கொண்டார். எப்படியோ வெடிஞ்சிருச்சுங்க. கொஞ்ச நாள் இருள் வரும், வராமல் இருக்காது. நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்? ஆமாம், என் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் ரொம்ப நான் பலகீனப்பட்டேன். நான் என்ன சொல்ல, ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், பயங்கரமான ஒரு இருளுக்குள்ளே, அல்லது வியாதியினுடைய இருளுக்குள்ளே பயங்கரமாக போயிட்டு அப்படியே வந்ததற்கு பின்புதான் இதே வார்த்தையை தான் கர்த்தர் சொன்னார். அப்போஸ்தலர் இப்போ வாஸ்தமில்ல 26 வாஸ்தமில்ல. ஆமாம், இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தின் இடத்திற்கும், அடுத்து சாத்தானின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை தேவனிடத்திற்கு திருப்பும்படிக்கும், ஜனங்களுடைய கண்களை திறப்பும்படிக்கும். ஏன்னா எனக்கு இந்த பலகீனமானதற்கு பின்பு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்துக்குள்ள கர்த்தர் என்னை நடத்தினார். ஆமேன் என்று சொல்லலாமா? பலகீனமானதுக்கு பின்பு தான் இருளில் இருக்கிற ஜனங்களை என்ன செய்கிறார்? ஏன்னா நான் அந்த பலகீனத்தில் நான் படுத்து கிடக்கிறேன் ரொம்ப. ஏன்னா எனக்கு அந்த பிரெயினில் பிரச்சனை, அதனால் என்னால் அன்கான்சியஸாக இருந்தேன் கொஞ்ச நாள். ஒரு எப்படின்னா, ஒரு 3 நாள் அன்கான்சியஸாக இருந்த பாருங்க. 3 நாள் அன்கான்சியஸாக இருந்தேன். அப்போ அதில் ஒரு நாள் எனக்கு ஒரு தரிசனம் என்னன்னா, நான் அப்படியே அந்த தலை வள்ளியில் அப்படியே படுத்து கிடக்கிற எனக்கு ஒரு தரிசனம் என்னன்னா, நான் பார்க்குறேன், ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஜனங்களை பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என் தரிசனத்தில் அப்படியே பார்க்குறேன். நான் என்ன செய்கிறேன், சைடில் நிற்கிறேன். அந்த ஊழியக்காரர் ஜனங்களை பார்த்து பேசிட்டு இருந்தவர் என்னை பார்த்து திரும்பி சொல்கிறாரு, இனி சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கிற அதிகாரத்தையும், சாத்தானை சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை இனி நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. அதற்கு அப்புறம் தாங்க இந்த ஹீலிங், ஜனங்களுடைய கட்டவிழ்க்கிற அபிஷேகம், ஜனங்களை ஹீலிங்குள்ள நடத்துகிற அபிஷேகம். அதுக்கப்புறம் தான் இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை, ஜனங்களுடைய கண்களை திறக்கத்தக்கதா கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமேன் என்று சொல்லலாமா? அதுக்கு கீழே சொன்னது போல பரம தரிசனம். அதை நிறைவேற்றக்கூடாதபடிய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, போராட்டங்கள் வந்தது. இல்லை, நீ இப்படி தான் இருக்கணும், குடும்பத்தின் மூலமாய், உறவுகள் மூலமாய், பிள்ளைகள் மூலமாய், அநேக காரியங்கள் மூலமாய் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அப்போ சொன்ன இதே வார்த்தை, பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்க விரும்பவில்லை. என் ஜீவனை, இப்போ இந்த மகா சொன்ன பார்த்தீங்களா, நாங்கள் செத்தாலும் சாகுறோம். அந்த வைராக்கி இங்கிருந்து அங்கே பாஸ் ஆகிருக்குது. அந்த அளவுக்கு டீச்சிங் போயிருக்குது. ஆமேன் என்று சொல்ல தேங்க்யூ. ஏன்னா நான்லாம் அப்படி தான் சொல்லுவேன், செத்தாலும் சாகர ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தை இந்த பூமியில் எக்ஸாபிளேஷன் பண்ணணும், பரம தரிசனத்தை நிறைவேற்றணும். ஆமேன் என்று சொல்லாமா? இதை எதுக்கு சொல்கிறேன்னா, பரம தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு நிறைய போராட்டங்கள் வரலாம். மனிதர்களை மேற்கொள்ளணும், இருளை மேற்கொண்டே ஆகணும். உனக்கு ஒத்தாசை பண்ண மாட்டாங்க, ஆனால் உங்களுடைய கை தேவனோடு இணைஞ்சிருக்கணும். ஆமென். ஒன்று இருளை மேற்கொண்டா, அடுத்த மனிதர்களை மேற்கொண்டா, மூணாவது யாரை மேற்கொண்டா? தேவன் சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாரு? தேவனோடு. அது என்னங்க அது அப்படின்னு? என்ன
அதாவது சரி ஓகே, மனுஷனோட இருளோட ஓகே, தேவனோடு மேற்கொண்டாயே அப்படின்னா மீனிங் என்னங்க? நல்ல விளங்கி இந்த இடத்துல இவன் இன்னும் மறுரூபமே ஆகல. இவன் பேர் யாக்கோபு. இவன் யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுக்காரன். அங்கே யாரை ஏமாத்தினா? முதல்ல தகப்பனை ஏமாத்தினா, அதுக்கப்புறம் ஏசாவை ஏமாட்டினா. இங்கே வந்து யாரை ஏமாட்டினா? மாமனை லாபானை ஏமாட்டு. எல்லாருமே இவன் சுற்றி 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 ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. அப்போ இன்னும் இவனுக்குள்ள என்ன வரல? பழைய சுபாவங்கள் மாறல, பழைய கிரிகள் இன்னும் இவனுக்குள்ள மாறல. ஏன்னா நல்ல தண்ணி கெட்ட தண்ணிக்குள்ள தேவன் என்ன செய்ய மாட்டாரு? நல்ல தண்ணியை ஊற்ற மாட்டாரு. ஒருவேளை இவன் இவ்வளவு ப்ராடுன்னே சொல்லாமல் இவ்வளவு ப்ராடுத்தனம் பண்ணி பழச்சிட்டு இருக்கிற பொழுது இவனை ஆசீர்வதிச்சார்னா பிசாசு கேட்பான், நான் மேலேருந்து கீழே விழுந்தேன்னு மட்டும் என்னை தள்ளி விட்டீங்களே. கேட்பானா? கேட்க மாட்டானா? அப்படிதாங்க. அதுதான் தேவன் நம்மளுக்கு டிலே பண்ணுறது ஒரு சில விஷயத்தை. நான் மேலேருந்து கீழே தள்ளிட்டேன், அதாவது பெருமைப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு என்னை மேலேருந்து கீழே தள்ளிட்டீங்களே. இவன் இவ்வளவு ஏமாத்திட்டு பிரார்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறாப்புல இவரை போய் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்களேன்னு சொல்லி பிசாசு குற்றப்படுத்திடக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் இந்த இடத்த சொல்றாரு, உன் பெயர் என்ன? அவன் சொல்றா யாக்கோபுன்னு சொன்ன பொழுது, இனி உன் பெயர் யாக்கோப் அல்ல, இனி உன் பெயர் என்னவாமா? இஸ்ரவேல். இஸ்ரவேல் மறுரூபமாக்கப்பட்டவன். இஸ்ரவேல் என்ன அர்த்தம்? அப்போ என்னன்னா தேவனே அவனுக்குள்ள மறுரூபத்தை வச்சுட்டாரு. இனி யாக்கோப் இல்லை, உன் பெயர் இனி யாக்கோப் இல்லை, எத்தனல்ல, ஏமாற்றுக்காரன் அல்ல. இன்னொன்று சொல்லணும்னா மனுஷனை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற நிலை இனி உனக்கு வரவே வராது. இனி நீ யார் என்றால் இஸ்ரவேல். என்னன்னு சொல்றாரு? அதுதான் மனிதனோடும் தேவனோடும். மனிதனோடு போராடிட்ட, ஏசாவை மேற்கொண்ட. தேவனோடுனா நீ ஒரு ஏமாற்றுக்காரனா இருந்தாலும், நீ எத்தனா இருந்தாலும், நீ பாவியா இருந்தாலும், நீ நைட்டெல்லாம் கெஞ்சுன பார்த்தையா, தூக்கத்தை கரையம் பண்ணுன பார்த்தையா, தூங்காம ஜெபிச்ச பார்த்தையா, தூங்க வேண்டிய நேரத்தில் நீ என்ன செஞ்ச? ஜெபித்தபடியினாலே. தூங்க வேண்டிய நேரத்தில் இவன் என்ன செஞ்சா? நீங்க தூங்கிட்டீங்களாமா? சொல்லுங்க. தூங்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஒருத்தன் தூங்குனா அது யாரு? ஹலோ, குட். பேதுரு. யார் சொன்னீங்க? ஆமா, பேதுரு. தூங்க வேண்டிய நேரத்தில் ஆமா இவன் ஜெபிச்சா, ஜெபினாரு. அவர் என்ன பண்ணினாரு? தூங்குனாரு. அதனால அவன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை இழந்தாரு. ஆனா இவர் தூங்க வேண்டிய நேரத்தில் ஜெபிச்சபடினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்ப அதனால தான் சொல்றாரு, நீ எத்தனா இருக்கிற, ஏமாற்றுக்காரனா இருக்கிற, ஆனா யாக்கோபா இருக்கிற நீ சீக்கிரமா என்னவா உன்னை மாற்றிட்டாரு? இஸ்ரவேலா. ஆமேன் என்று என்னவா மாற்றப்பட்டுட்டாரு? இஸ்ரவேலா. அதனாலதான் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. இன்னொரு காரியம் என்னன்னா, யாக்கோபு இவன் இன்னொரு காரியத்தை யாக்கோபு செய்வார் பாருங்க. 35 நினைக்கிறேன். 35 இவர் வாசிங்க பார்க்கலாம். 35ஆம் அதிகாரம். புதைத்து போட்டார். 4வது வேதவசனமா வாசிங்க. 4வது வேதவசனம் நினைக்கிறேன். அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகோம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். என்ன பண்ணாராமா? புதைத்து போட்டார். அதாவது என்னன்னா, தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தங்கத்தை கொண்டு வந்து, இப்போ ஒருத்தர் வந்து தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா, பழைய தங்கமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? உருக்கி புதிய தங்கமாக மாற்றிருப்போம். பழைய கம்மல் தங்கத்தை என்ன செய்ய? உருக்கி நம்மகிட்ட கொடுத்துருந்தா. எப்படி? சரி, எங்கிட்ட கொடுத்துருந்தா. ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோம், யாக்கோபு எல்லாவற்றையும், அதாவது என்னன்னா, அந்நிய தெய்வத்தினுடைய எல்லா தங்கத்தையும் எல்லாம். எதுக்கு இதை சொல்றேன்னா, தேவனை சந்தித்துக்கு பின்பு அது எவ்வளவு விலையேற பெற்றதா இருந்தாலும் சரி, தேவன் அருவருக்கிற காரியத்தை நான் என்ன செய்யறேன்? புதைத்து போடுறேன். அதுதான் மெயின். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினதற்கு புதைத்து போட வேண்டிய காரியங்களை யாக்கோபு என்ன செஞ்சானா? புதைத்து போட்டான். இன்னைக்கு நமக்குள்ள நிறைய காரியம் அப்பப்பொழுது எழும்புது. ஆமா, எடுக்க வேண்டாம், வேகமா மட்டும் சொல்லிடுறேன். எலியாவை தேவன் அழைத்த பொழுது ஒரு காரியம் செஞ்சார். சரி, எலிசாவே எலியா, நீ வந்து என்னோட பின்னவா அல்லது என்னோட கூட நீ வா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை செஞ்சார். யார்? என்ன காரியத்தை செஞ்சார் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஏர் மாடு அதெல்லாம் எரித்து போட்டார். நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 18-19 கடைசி நினைக்கிறேன். அதையெல்லாம் எரித்து போட்டுட்டு எலியா ஊழியத்துக்கு வந்தாரு. ஆனா பேதுரு வலைகளை விட்டு வந்தார். அப்படிதான் இருக்கு. வலை என்ன பண்ணிட்டாரு?
ஒருவேளை பேதுரு வலையை விட்டுட்டு ஒருவேளை பேதுரு வலையை விட்டு விடாம எரித்து போட்டு வந்திருந்தார்னா ஏசப்பா அப்படியே என்ன செய்யறாரு, அந்த சிலுவையில் அறையப்பட்டதுக்கு பின்பு பேதுரு மறுபடியும் வலைகளை எடுத்துட்டு போனானா? அப்படின்னா விட்டு வந்த வலைகளை மறுபடியும் எடுத்துட்டார். ஒருவேளை எரிச்சு போட்டிருந்தாருன்னா எடுத்திருக்க மாட்டார். எலிசா அதுக்கப்புறம் பின்மாற்றமே ஆகல. எலிசா என்ன செய்யல? பின்மாற்றமே ஆகல. காரணம் என்னன்னா எல்லாவற்றையும் அப்படின்னா என்ன நினைப்பாந்துருக்கிறா, இனி நமக்கு வழியே இல்லடா, செத்தாலும் பொழைச்சாலும் எலியாவோடையே சாகலாம், எலியாவோடைய. அதனால தான் சொல்றா, தகப்பனே என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டீங்களேன்னு. ஏன்னா இப்போ எலிசாவுக்கு என்ன இல்லை, ஒரு வழியும் இல்லை. ஏன்னா அவரே என்ன செஞ்சார், ஏர்மாடு அந்த கட்டைகளெல்லாம் என்ன செஞ்சாரு, எரித்து போட்டார். ஆனால் என்னதான் பேதுரு ஏசப்பா கூடயே போயிட்டு இருந்தாலும் சரிடா, இவரை ஒன்று பிடிச்சி என்னமோ சொல்லுவாங்களே, ஊழியத்தை ஒன்று பிக்கப் பண்ணுங்க, இல்லைன்னா பேக்கப் பண்ணுங்க. ஊழியத்தை என்ன செய்யுங்க, ஒன்று பிக்கப் ஆகிட்டே போலாம், இல்லைன்னா நடக்கலைன்னா என்ன செஞ்சலாம், பேக்கப் ஆகி மேலமா என்ன செய்யலாம், தூக்கி போட்டுடலாங்கிற மாதிரி. இந்த பேதுரு என்ன செஞ்சாருன்னா, போடா ஏசப்பா கூட போகலாம், அவர் நமக்கு வழி இல்லைனா விட்டு வந்த வலையை தேடிக்கலான்னு சொல்லுதான். அந்த வலையும் வா பேதுருவே வா பேதுருவே வா பேதுருவே கூப்பிட பேதுரு என்ன செஞ்சாரா, அந்த வலையை தூக்குனாரு. ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில புதைத்து போட வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆமேன் என்று சொல்லாமா? நிறையா நம்மளுடைய பெருமை, மேட்டிமை, அகங்காரம், கோபம் அப்பப்போ எழும்புது பாருங்க, அப்பப்போ எழும்புது. இது வேண்டான்னு சொன்னாலும் மறுபடியும் என்ன செய்தாமா, எழும்புது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார்னா, யாக்கோபு என்ன செஞ்சார், இஸ்ரவேலாய் மாறினாருக்கு அடையாளமாக அவன் புதைத்து போட வேண்டியங்களை என்ன செஞ்சா, புதைத்து போட்டார். ஆமென் என்று சொல்ல. இப்போ மறுபடியும் வந்துருவோம். இனி உன் பெயர் என்ன இல்லை, யாக்கோபு எனப்படாமல் என்னவா மாறும்? நல்லா சொல்லுங்க, என்னவா மாறும்? ஆமாம், இந்த இடத்துல தான் நம்ம மெயினாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமாம், இந்த இன்னையிலிருந்து தேவன் நம்மளை என்னவா மாற்ற விரும்புகிறார் என்றால் இஸ்ரவேல். சொல்லுங்க, என்னவா மாற்ற விரும்புகிறாரு? எதுக்கப்புறம் நடக்க போகுது இது? குட், பிடிச்சிட்டீங்க பாயிண்ட். ஆமாம், போராடணும் நீங்கள். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஒரு சொப்பனம் இருக்குது, எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது, எனக்கு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்படி இந்த ஜனங்களை, இப்படி இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தினதுக்கு, சாத்தான் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை தேவனிடத்திற்கு அவளுடைய கண்களை திறப்பும்படிக்கு தேவன் எனக்கு இந்த பரம தரிசனத்தை கொடுத்துருக்கார். அப்போ இந்த பரம தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுக்கு இந்த பூமியில் நான் என்ன செய்யணும்? ஆமாம், யார் சப்போர்ட் பண்ணாலும் சரி, சப்போர்ட் பண்ணாட்டும் சரி, கூட வந்தாலும் சரி, கூட வராட்டும் சரி, நான் என்ன செய்ய, இந்த பரம தரிசனத்தை நிறைவேற்றியே ஆகணும். இது எனக்கு கொடுத்த வேலை. ஆனால் உங்களுக்கு நான் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு பரம தரிசனம் இருக்குது. உங்களோட ஆண்டவர் பேசி இருக்கிறார், உங்களுக்கு சொப்பனத்தை கொடுத்திருக்கிறார். மகளே, உன்னை கொண்டு இதை செய்வேன், ஜாதிகளுக்கு நான் ஒளியாக்குவேன், ஜனங்களுக்கு நான் வெளிச்சமாக்குவேன். நான் என்ன செய்வேன், நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கப்படுவேன். ஒருவேளை கொடுக்கிற ஊழியமா இருக்கலாம், ஒருவேளை என்ன செய்யலாம், ஆசீர்வதிக்கிற ஊழியமா இருக்கலாம், ஒருவேளை ஹீல் பண்ற ஊழியமா இருக்கலாம், அது வசனத்தை போதிக்கிற ஊழியமா இருக்கலாம், சுவிசேஷ ஊழியமா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுத்திருக்கிற, நான் அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தியா, அந்த கருவை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் போராடியே ஆகணும். போராடணுமா? நான் திரும்ப சொல்கிறேன், உனக்கு சப்போர்ட் வராது, ஆனால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வரும். கர்த்தர் மேல் ஒருவேளை ஒரு சின்ன விஷயத்தை கர்த்தர் அப்படி பார்ப்பார். இப்போ நமக்கு ஒரு சின்ன இடத்த கொடுத்துருக்கிறாரு, இதில் நம்ம எப்படி கரெக்டாக பண்ணுறோமான்னு பார்த்து தான் கர்த்தர் நமக்கு பெரிய இடத்த தருவார். ஆமென் என்று சொல்லலாமா? 1ஆம் கிளாஸில் பாஸ் பண்ணாதான் 2ஆம் கிளாஸ், பிறந்த உடனே கொண்டு போய் 10ஆம் கிளாஸில் உட்கார வச்சிடறாங்களா? இல்லை, 1ஆம் கிளாஸு, 2ஆம் கிளாஸு, 3ஆம் கிளாஸ், அப்படி தான் ஒன்றா பாஸ் பண்ணி எங்கே போகிறோம்? காலேஜுக்கு போகிறோம். அப்போ இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கப்புறம் தான் ப்ரமோஷன் ஆகிட்டே இருக்கு. அப்போ இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற தரிசனத்தை, சொப்பனத்தை, ஊழியத்தை, ஒருவேளை குடும்ப வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யணும்னா, அதை போராடி, சொல்லுங்க, அதை என்ன செய்யணும், போராடி, அந்த போராட்டத்துக்கு பேரு தான் நல்ல போராட்டம். ஒருவேளை ஊழியத்தில் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு, இவ்வளவு வேதனைப்படுறேன்னு, என் கணவன் அதை பண்றாரு, என் மனைவி இதை பண்றாங்க, என் பிள்ளைங்க என்னை தடுக்கிறாங்க, என் பெற்றோர்கள் என்னை தடுக்கிறாங்க, எனக்கு இந்த நெருக்கடி அந்த நெருக்கடி, அப்படி இப்படி நீங்க போராடி கொண்டு இருக்கிறது நல்ல போராட்டம். நிச்சயமாய் ஜெயிப்பீர்கள். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபை போல புதைத்து போட வேண்டிய காரியங்களை, ஏன்னா அது திரும்ப திரும்ப எழும்புது. ஆமா, எப்படி பேதுருவுக்கு, ஆமா,
ஏசப்பா இல்லைன்னா நமக்கு ஒரு வலை இருக்குதுடா, மீன் 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 பிடிக்கிற அந்த வலையை விட்டுட்டு வந்துட்டோம், இந்த ஏசப்பா போனா என்ன, மீன் பிடிக்கிற வலையை மறுபடியும் போட்டு மறுபடியும் மீனை பிடிச்சு மறுபடியும் அதே தொழிலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி 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 ஆமா நீங்க போராடாம இருந்துட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற சொப்பனம் நிறைவேறாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இன்னைக்கு சொல்றேன், அன்னைக்கு யாக்கோபு ஜெபிக்காமல் இருந்திருப்பார் என்றால் அவருக்கு மேல இருந்த அந்த தரிசனத்தை அந்த சொப்பனத்தை ஆமா சொப்பனத்துக்காக ராம் முழுவதும் போராடாம இருந்திருந்தால் ஒரு தேசமும் இல்லை, அதுக்கப்புறம் கோத்திரமுமே இல்லை. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, யாக்கோபு அவசரப்பட்டதை விட தேவனும் அவசரப்பட்டிருப்பார் அந்த இடத்துல. ஏன்னா யாக்கோபே ஆபிரகாம் கொடுத்த தீர்க்க தரிசனத்தை உன்னை வச்சு தான் நிறைவேற்ற போற, ஆபிரகாம் கொடுத்த சொப்பனத்தை உன்னை வச்சு தான், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன்னை கொண்டுதான் நான் ஆசீர்வதிக்கப்பட போறேன். அப்ப கர்த்தர் இங்க யாரோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார், பெரிய சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீங்க டிலே பண்ண ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, ஜனங்க அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க டிலே பண்ண தேவன் சொப்பனத்தோ தாமதித்து கொண்டு இருக்கிறது. இதனால நிறைய தேசத்துல அழிவு வந்து கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்காய் காத்திருக்கிறார். மகளே, எப்ப நீ எழும்புவ, எப்ப போராடி நீ இதை ஜெயிப்ப, எப்ப போராடி மேற்கொள்ளுவ, எப்ப உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறவுகோலை நீ பயன்படுத்துவ, எப்ப உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோலை பயன்படுத்துவ. ஒரு இடத்துல வாசிக்கிறோம், மோசையை கர்த்தர் கொல்ல பார்த்தாரு. ஏன் கொல்ல பார்த்தாரு? ஏற்கனவே மோசே லேட்டு. ஏன்னா தன்னுடைய சுய இஷ்டத்தினால வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டு ஏற்கனவே 40 வருஷம் லேட்டு. இப்போ இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு தேவனுடைய காதுல கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் விடுகிற பெருமூச்சு, ஐயோ என் ஜனங்கள் பெருமூச்சு விடுறாங்களே, அவங்க ஆளோட்டுகள் நிமித்த கஷ்டப்பட்டு பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறது, என் காது கேட்டுக்கொண்டு இருக்கிறது, ஐயோ என் காது கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இங்க மோசே டிலே பண்றா. வழியில் அவன் தங்கினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வழியில் தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தா. ஏப்பா இன்னும் தங்குற, இன்னும் ஏன் டிலே பண்ற, எந்திரி. ஜனங்க இன்னும் தவித்து கொண்டிருக்கிறாங்க. என் அன்பு சகோதரி கர்த்தர் சொல்றாரு, நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு ஆத்துமா நரகத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. உமேல இருக்கிற சொப்பனம், உமேல இருக்கிற தரிசனம், உமேல இருக்கிறதான வாக்குத்தத்தம் உன்னை கொண்டுதான். நீதான் உன்னை தாண்டினா வேற ஒரு இடத்துட்டு போகாம நீதான்னு சொல்லி உன்னிடத்துல வந்த. ஆனா நீ தாமதித்து கொண்டிருக்க ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. நீ தாமதித்து கொண்டிருக்கிற சாத்தானின் வல்லமைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் கருவிலேயே அழிக்கப்பட்டு, குழந்தைகள் கருவிலேயே அழிக்கப்பட்டு, அவளுடைய அந்த மூச்சுகள் எல்லாம் என்னை நோக்கி, ஏன்னா பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே தாமதிக்காத, நீ எனக்கு வேணும், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். நீ சீக்கிரத்துல போராடு, சீக்கிரத்துல நீ காத்திருக்கிற பொழுது உன்னை இஸ்ரவேலாய் மாற்றி ஜாதிகளுக்கு ஒளியாக்க போற, ஜனங்களுக்கு வெளிச்சமாக்க போற, உன்னை உடன்படிக்கையாய் நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்றார். ஆமென் என்று சொல்லாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீ யாக்கோபல்ல, இனி உன் பெயர் இஸ்ரவேல். இனி உன் பெயர் இஸ்ரவேல். ஆமா, அந்த இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லி, இனி நான் உன்னோட இஸ்ரவேல் மாற போறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம ஜெபிக்க போறோம். இஸ்ரவேல் என்றால் நிறைய சொல்ல, அதாவது இந்த இடத்தின்படி சொல்ற பொழுது இஸ்ரவேல் என்றால் இவன் மனிதனோடும் தேவனோடு போராடி மேற்கொண்டவன், இவன் மேற்கொண்டவன் அல்லது ஜெயம் பெற்றவன். அடுத்து என்ன சொல்லலாம்? மேற்கொண்டவன், ஜெயம் பெற்றவன், மறுரூபமாக்கப்பட்டவன். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா இஸ்ரவேல்னா யாத்திராகமன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 2-3 மட்டும் நான் சொல்றேன், உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆமா, 2-3 மட்டும் சொல்றேன். இஸ்ரவேல் என்றால் வேதத்துல வாசித்தீங்கன்னா யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4:22 வாசிங்க. 4:22 வேகமா வாசிக்கணும். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன். அடுத்து என்ன சொல்றாரு? அப்படின்னு என்னன்னா, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என்ன அர்த்தம்? என் பிள்ளைன்னு அர்த்தம். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன்னா அவன் ஏன் பிள்ளை. சொல்லுங்க, அவன் ஏன் பிள்ளை. சேஷ்ட புத்திரன் என்ன? தலைச்சான் பிள்ளைன்னு அர்த்தம். சேஷ்ட புத்திரன் என்ன அர்த்தம்? முதல் பிள்ளை அல்லது தலைச்சான் பிள்ளை, மூத்த குமாரன் அர்த்தம். என்னவாமா? ஆமா, பக்கத்துல கருத்தை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க தேவனுக்கு, நீங்க தாங்க மூத்த குமாரன்.
நீங்க தாங்க மூத்த குமாரன், ஆமேன்னு சொல்ல. நீங்க தான் மூத்த குமாரத்தி, ஆமேன் என்று சொல்லலாமா? மூத்த குமாரத்தி, நான் சொல்றேன், மூத்த குமாரிக்கு அதிக சொத்து உண்டு, முதல் உரிமை உண்டு, ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீ இஸ்ரவேல், இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல். சொல்லுங்க, நான் சொல்றேன், என் பேரை இனி என் பெயர் ஜாக்லின் எனப்படாமல் நான் இஸ்ரவேல், நான் இஸ்ரவேல், நான் இஸ்ரவேல். நான் தேவனுக்கு மூத்த குமாரன். நிறைய சொல்ல முடியும். இஸ்ரவேல் என்பது பரிசுத்த ஸ்தானம், எரேமியா 2:3. ஆமா, இஸ்ரவேல் என்பது உரிமை சொத்து. தேவனுக்கு இஸ்ரவேல் என்றால் உரிமை சொத்து. நான் தான் தேவனுக்கு உரிமை சொத்து. இஸ்ரவேல் என்றால் உரிமை சொத்து. இஸ்ரவேல் சுகமா இருக்கணும். அடுத்து சொல்றாரு, இஸ்ரவேல் எப்பவுமே ஆசீர்வாதமா தான் இருக்கணும். ஏசாயா 19:24 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் எப்படி இருக்கணும்? ஒன்னொன்று சொல்றா, இஸ்ரவேல் என்றால் இளவரசன் என்று அர்த்தம். இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் என்ன அர்த்தம்? இளவரசனாட்டம் சொல்லுங்கய்யா, அல்லது இளவரசியாட்டம் சொல்லுங்கய்யா. இஸ்ரவேல் என்றால் இளவரசன். இளவரசன் என்னது? என்னங்க இப்ப குட்டி ராஜா? என்ன சொல்ல? நான் குட்டி ராஜா, சொல்லுங்க. இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? அதனுடைய மெயின் நல்ல விளக்கமா சொன்னா, இஸ்ரவேல் என்றால் அவன் இனி என்னோடு சேர்ந்து ஆளுகை செய்வான் என்று அர்த்தம். ஆமாம், போங்க. இஸ்ரவேல் அர்த்தம் அவன் என்னோடு சேர்ந்து வாசிங்க வைக்கல சங்கீதம். அதாவது இதை சொல்ல வரல, ராஜ்யம். அவ இஸ்ரவேல் என்றால் ராஜ்யம். வாசிங்க சங்கீதம் 114:2 வாசிங்க. இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுளே. சூரியன் உதிக்கும் திசை. சங்கீதம் 114:2. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும், இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும். அந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் அவருக்கு என்னவாமா? ராஜ்யம். அதாவது என்னன்னா, நல்லா விளங்க, இஸ்ரவேல் என்றால் ராஜ்யம் என்று அர்த்தம். ராஜ்யம்னா இன்னும் அதனோட சரியான தமிழ் மீனிங் என்னன்னா, இஸ்ரவேல் என்பது தேவனுடைய ஆட்சி தளம் என்று அர்த்தம். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவன் நம்மை கொண்டுதான் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. எப்படி ஆமா? இந்த இஸ்ரவேல் என்றால் ஆட்சி ஸ்தலம், அது இஸ்ரவேல் என்னோடது ராஜ்யம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப ஜாக்லின் ஒரு இஸ்ரவேல் என்றால் ஜாக்லினுக்குள்ள தேவன் இருந்து இந்த பூமியை ஆட்சி செய்ய போறார். அதுக்கு எத்தனை பேர் ரெடி? அதுதான் இஸ்ரவேல். எண்ணிலிருந்து ஆமேன் என்று சொல்ல. இஸ்ரவேலின் தேவனுக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். அப்ப எண்ணிலிருந்து சொல்லுங்க, எண்ணிலிருந்து வல்லமையை வெளியே கொண்டு போறாரு. எண்ணிலிருந்து இருளில் இருக்கிற ஜனங்களை வெளியில கொண்டு வரார். எண்ணிலிருந்து சாத்தானின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை என்ன செய்யறாரா? தேவனிடத்திற்கு திருப்புகிறார். எண்ணிலிருந்து வசனத்தை போதித்து ஜனங்களுடைய கண்களை திறக்கிறார். ஆமேன் என்று சொல்லாம எண்ணிலிருந்து, அதாவது தேவன் ஆட்சி செய்ய விரும்புகிற ஒரு ஸ்தலம் எதுனா இஸ்ரவேல். தேவன் இரண்டாம் வருகை எங்கதான் வரப்போறாரு? இஸ்ரவேலுக்கு தான் வரப்போறாரு. ஒலிவ மரத்திலிருந்து அந்த ஒலிவ மலையிலிருந்து ஏறி போனார். அந்த ஒலிவ மலை எங்க இருக்குது? இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற எருசலேம். ஆமென் என்று சொல்லாமா? ஏனெனில் இந்த முழு உலகத்தினுடைய மையப்பகுதி எது? எருசலேம். முழு உலகத்தினுடைய மையப்பகுதி எருசலேம். அதனால்தான் இயேசு அங்க என்ன செஞ்சாரு? பிறந்தாரு, வளர்ந்தாரு, மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, உயிரோடு எழுப்பப்பட்டார். மறுபடியும் அதே எல்லைக்குள் தேவன் வரப்போகிறார். அது இஸ்ரவேல் தேசம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு இஸ்ரவேல் ஆட்சி செய்கிற ஸ்தலமாக தேவனை மாற்றுகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? நான் யாராமா? ஆட்சி தலம். சொல்லுங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு இஸ்ரவேலா இருக்கிறனால, நான் ஜாக்லின் ஒரு இஸ்ரவேலா இருக்கிறனால, நான் ஒரு இளவரசியா இருக்கிறனால, தேவன் என்னோடு கூட சேர்ந்து இந்த பூமியை ஆட்சி செய்வார். அதுதான் முதல் ராஜ்யம் வருவதாக. ஆமென் என்று சொல்லாமா? நான் யாரு? இஸ்ரவேல். நீங்க யாரு? சொல்லுங்க. நான் ஒரு இஸ்ரவேல். சொல்லுங்க. நான் ஒரு ஆமாம், இஸ்ரவேல்னா இளவரசன். இஸ்ரவேல் என்றால் என்ன செய்யணும்? அவரோட ஆட்சி அமைக்கிற இடம் நிறையா இருக்குது. இஸ்ரவேல். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, என்னை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, இந்த இஸ்ரவேலுக்கு உண்டான ஆசீர்வாதம் எப்படி எனக்குள்ள வருது அப்படின்னு சொன்னால், நான் கடந்த நாட்களிலும் உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது யாக்கோபு ராம் முழுவதும் போராடி அவன் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். ஆனால் இன்னைக்கு
இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக முழுக்க முழுக்க போராடி எல்லா ஆசீர்வாதத்தையும் அவருக்குள்ள வச்சிருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நான் ரிலீஸ் பண்ண முடியும்னா, விசுவாசத்தினாலே நான் இஸ்ரவேலாய் மாற முடியும். சொல்லுங்க, பூத்து குலுங்குகிறவனா. யாக்கோபு கீழே வேறுபட்டு இஸ்ரவேல் பூத்து குலுங்குவான். சொல்லுங்க, இஸ்ரவேல். நல்லா சொல்லுங்க, இஸ்ரவேல். நான் பூத்து குலுங்குவேன். சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க, நான் பூத்து குலுங்குவேன். வாடி வதங்கி போக மாட்டேன். சொல்லுங்க, நான் என்ன செய்ய மாட்டேன்? வாடி வதங்கி போக மாட்டேன். நல்லா சொல்லுங்க, வாடி வதங்கி போக மாட்டேன். நான் வனாந்தரமா இருக்க மாட்டேன், அவாந்தர வெளியா இருக்க மாட்டேன். நான் பூத்து குலுங்குவேன். நான் கனி கொடுப்பேன், நான் கனி கொடுப்பேன், நான் கனி கொடுப்பேன். நான் பாய்ந்து செல்வேன். நான் ஒரு நதி, நான் ஒரு நதி. நான் கனி கொடுக்கிற செடி, நான் கனி கொடுக்கிற செடி. அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றபோது, கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வேத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 6:12. 1 தீமோத்தேயு 6:12. வேகமா. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை. ஆமா, இப்ப இத்தனை நேரம் சொன்னாரு, உன்னுடைய பரம தரிசனத்தை நிறைவேற்ற போராடு, அடுத்து நீ இஸ்ரவேலா போராடு. இப்ப என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தின் நல்ல போராட்டம். அதாவது என்னன்னா, யாக்கோபா இருக்கிற நீ, யாக்கோப் என்றால் சாபத்துக்குள் இருக்கிறவன், இருளுக்குள் இருக்கிறவன். ஆமா ஆமா, அவனுடைய வாழ்க்கை இருள் சாபத்திலேயே முடிஞ்சிருச்சு. அதனாலதான் கர்த்தர் அவனை இஸ்ரவேலா மாற்றினாரு. இனி நான் இஸ்ரவேலா மாற்றப்பட்டுட்டேங்கிறதுக்கு அடையாளமாக, அல்லது நான் இஸ்ரவேலாய் மாறிட்டேங்கிறதுக்காக நீ என்ன செய்யணும்? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நான் யாரு? இஸ்ரவேல். சொல்லுங்க, நான் யாரு? நீ சொல்லிட்டே, நான் இனி பூத்து குலுங்குவேன். நான் இனி யாக்கோப் அல்ல. நீ நிறைய இடத்துல வாசித்து பாருங்க, யாக்கோபே நீ என் தாசன் சொல்றார். யாக்கோபே நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அடுத்து சொல்றார், யாக்கோபே நீ என் தாசன், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொல்றாரா. அப்ப நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு வேதத்தை உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். வேதத்துல இஸ்ரவேல் எங்கெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் சொல்லி, இனி நான் யாக்கோபா இருக்க மாட்டேன், எத்தனா இருக்க மாட்டேன், ஏமாற்றுக்காரனா இருக்க மாட்டேன், பழைய சுபாவம் உள்ள மனுஷனா இருக்க மாட்டேன், இனி தரித்திரத்தில் இருக்க மாட்டேன், காய்ந்து போனவனா இருக்க மாட்டேன். இனி கர்த்தர் என்னிலிருந்து மகிமைப்படுவார். இனி என் நிமித்தம் துக்கப்பட மாட்டார். இனி தேவன் என் நிமித்தம் என்ன செய்வார்? மகிமைப்பட போகிறார். அதனால தான் வாசிக்க வேண்டாம், ஏசாயா 43 நினைக்கிறேன். யாக்கோபாய் உன்னை சிருஷ்டித்தேன், இஸ்ரவேலாய் உன்னை உருவாக்கினேன். ஒருவேளை இந்த உபத்திரவம், இந்த பாடு, இந்த நெருக்கம், இந்த வேதனை, இதெல்லாம் நல்ல போராட்டம். இந்த போராட்டம் வாழ்க்கையில வர வர வரதா நீ இஸ்ரவேலாய் மாறிக்கொண்டிருக்கிறீங்க. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, இஸ்ரவேலே நீ என்னால் மகிமைப்படுவாய். ஓ இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்பட போறேன். இஸ்ரவேலே நீ பூத்து காய்த்து உலகத்தை பலனாய் நிரப்புவாய். இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல எந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு? அடுத்து சொல்றார் பாருங்க, இஸ்ரவேலுன்னு கன்னிகையே நீ மறுபடியும் கட்டப்படுவ. இஸ்ரவேலுன்னு கன்னிகையே மறுபடியும் நீ கட்டப்படுவ. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இந்த இஸ்ரவேலாய் மாறுகிறது எப்படி எனக்குள்ள வரும்னா, சிலுவைக்கு முன்னாடி போய் நின்று விசுவாசத்தினாலே, ஆண்டவரே என்னுடைய பழைய மனுஷனுடைய சுபாவங்களை மாட்டுங்க, பழைய கிரிகள் எல்லாம் நான் புதைத்து போடுறேன். என்னை இன்னைக்கு ஒரு இஸ்ரவேலா, இன்னைக்கு ஒரு இஸ்ரவேலின் அபிஷேக இளவரசனா, நான் ஒரு இளவரசனா, இனி என் நிமித்தம் ஆட்சி செய்ய போறீங்க, மகிமைப்பட போகிறீங்க விசுவாசத்தோடு நாம சிலுவைக்கு முன்பாக நின்று போராடுகிற பொழுது அந்த ஆசீர்வாதம் என் மேல வரணும், ஆசீர்வாதம் என் மேல வரணும், ஆசீர்வாதம் என் மேல வரணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்க 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 அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம மேல வைப்பா. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் உங்க மேல ஒரு சொப்பனம் இருக்குது. நேற்றிலிருந்து நான் டேடிகிட்ட கேட்குறது, ஏன்னா நம்ம மேலே ஒரு சொப்பனம் இருக்குது. நம்ம டீமுக்கு சொல்லியிருக்கிறோம், நம்ம ஜீவனுள்ளோருக்குள்ளாய் தாயாக தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ ஜீவனுள்ளோருக்குள்ள தாயாக ஆண்டவரே நீரனை மாற்றுகிறதற்கு, நீரனை மாற்றுகிறதற்கு ஆண்டவரே நீரனை ஆசீர்வதிங்க. இஸ்ரவேலா மாறதுக்கு என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. இனி தரித்திரம், வேதனை, துக்கம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம், இஸ்ரவேலுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதத்தை என் மேலே வைங்கன்னு எல்லாரும் அப்படி கேளுங்க பார்க்கலாம். எல்லாரும், ஆண்டவரே என்ன, ஆண்டவரே உங்க சமூகத்துக்குள்ள நான் வரேன். ஓ எஸ், நன்றி.